ஸோ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் 5 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இருக்கிறது 6th டாபிக். புரியுதுங்களா? 6th சிலபஸ்ல என்ன இருக்கு? என்ஜிஓஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். என்ஜிஓஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? இன்னையோட வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிடும். அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓ ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் இல்ல இன் ஜெனரல் என்ஜிஓஸ் ஏதாவது 1 or 2 நேம் சொல்லுங்க. வாங்கப்பா. டான் ஃபவுண்டேஷன் என்ன இதுல ஒர்க் பண்றாங்க? என்ன ஏரியாஸ்ல ஒர்க் பண்றாங்க? சாயில் வாட்டர் கன்சர்வேஷன். கேள்விப்பட்டிருக்கேன். வேற வேற என்ஜிஓஸ் ஏதாவது ஒரு என்ஜிஓ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணது. போன வருஷம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கம்மா. போன வருஷம் வந்துட்டு எப்பயுமே ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலே அது பெரிய விஷயம் சிவில் சர்வீஸ்ல. பட் ஒரு சில டாபிக்ல வந்து ஒரே வருஷத்துல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கும். போன வருஷம் வந்துட்டு இந்த என்ஜிஓ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த ரெண்டுமே கொஸ்டினா வந்துருந்துச்சு சிவில் சர்வீஸ்ல. ரேரா தான் வந்து ஒரே டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுல வந்து இந்த ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அப்ப எவ்வளவு முக்கியத்துவம்ன்றதை நீங்களே பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ என்ஜிஓஸ் ஏதாவது 1 or 2 சொல்லுங்கம்மா. சரி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வேணாம், ஜென்ரலா சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஜென்ரலா என்ஜிஓ சார் இது ஒரு என்ஜிஓ, இந்த என்ஜிஓ இந்த பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணுது. எதுவுமே கேள்விப்பட்டது இல்ல, பார்த்தது இல்ல. டைப்லாம் எதுவும் போட்டது இல்லையா காலேஜ்ல? நிறைய ஆக்டர்ஸ், சினிமா ஆக்ட்ரஸ்லாம் வந்து நிறைய என்ஜிஓஸ் வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் அதனால நீங்க சொல்லலாம். என்ஜிஓ அது நீங்க சொல்றது எம்எஸ்எஸ்ஆர்எஃப்னு ஒன்னு இருக்கு அக்ரிகல்ச்சர்ல. எம்எஸ்எஸ்ஆர்எஃப் இது என்னது? செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இல்ல என்ஜிஓவா இல்ல வேற ஏதாவதா? என்ஜிஓ எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். புரியுதுங்களா? இது வந்துட்டு எம்எஸ் சுவாமிநாதன் சார் கொண்டு வந்த என்ஜிஓ. இது எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்றது எங்க இருக்கு? இதோட இது எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? இல்ல எங்க இருந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு இந்த என்ஜிஓ? எங்கப்பா இருக்கு இந்த என்ஜிஓ? ஒரு கெஸ்னா பண்ணுங்க. சென்னை தரமணியில இருக்கு அப்படின்னு. மெயினா மில்லட்ஸ் ரிலேட்டடா நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா மில்லட்ஸ்ல நிறைய ஒர்க் பண்றாங்க. மில்லட்ஸ்ல புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம பண்ணைன்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க இவங்க. நம்ம எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா மில்லட்ஸ் ரிலேட்டடா நிறைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம பண்ணைன்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க இவங்க. பண்ணை புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ல என்ன பண்ணுவாங்க? பண்ணை ஆப்ல ஏதாவது பெஸ்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இல்ல டிசீஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. புரியுதுங்களா? பெஸ்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இல்ல டிசீஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் போய் சேர்ப்பாங்க இந்த பண்ணை ஆப் மூலியமா. அடுத்து இருக்கிறது செல்ஃப் ஹெல்ப் குரூப்மா. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன? நீங்க படிக்கும்போது இது எல்லாத்துக்கும் தனித்தனியா கிளியர் கட்டா பிரிச்சு படிக்கிற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப், என்ஜிஓ, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப்னு தான் வரும். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து இந்த ஃபார்ம் பட்ஜெட் இது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க போட்டு. ஐயோ எனக்கே படிச்சது மறந்துடும் போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உமன்ஸ்க்கு ஓகே. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்னா கடன். கிரெடிட்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு, நம்பகத்தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து கிரெடிட்க்கு கடன் பேங்க்ல இருந்து கடன் வாங்குறதும் சரி இல்ல இன்டர்னல் லெண்டிங் சொல்லுவோம். இன்டர்னல் லெண்டிங்னா என்ன? அந்த குரூப் மெம்பர்ஸ்குள்ளாரே கொடுக்குறாங்கல்ல, அந்த குரூப் மெம்பர்ஸ்குள்ளாரே செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா ஒரு 10 விமனோ இல்ல 20 விமனோ சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு ஃபார்ம் பண்றாங்கல்ல. ஸோ பேங்க்ல இருந்து வாங்கின கடனை அவங்களுக்குள்ளாரே வந்து லெண்டிங் இது பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ளாரே வட்டிக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ரொம்ப குறைவான வட்டிக்கு வந்துட்டு கொடுப்பாங்க கடனா. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் எல்லாம் பாக்குறதா வந்துட்டு இந்த டாபிக் செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ஜிஓ ரொம்ப முக்கியமான டாபிக். லாஸ்ட் இயர்ல மட்டுமே இதுல இருந்து 2 கொஸ்டின் வந்துருச்சு. மேல இருக்கிறது பாருங்க. டிஸ்கஸ் ஆன்
Discuss on various issues related to farm women empowerment. Discuss on various issues related to farm women empowerment. How self-help group play a major role in empowering farm women. ஃபார்ம் உமன் எம்பவர்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதுல என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அந்த ஃபார்ம் உமன் எம்பவர்மெண்ட்ல என்ன ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு சில கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கிற பிரச்சனையே அதுதான். இதை பார்க்கும்போது சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும், பட் 2 பேஜுக்கு ஒரு ஆன்சரா எழுதும் போது தான் வந்துட்டு அதோட கஷ்டம் என்னன்றது தெரியும். புரியுதுங்களா? இந்த டைம் மெயின்ஸ் கேண்டிடேட் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரைஸ் தொங்குற வயசுன்னு சொல்லிட்டு அதை ஒரு 20 மார்க் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் கொஸ்டின் பாத்தீங்களா? மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாருமே பாத்துட்டீங்களா? கொஸ்டின் அந்த தப்பு பண்ணாதீங்க. 10 நாளைக்குள்ள நீங்க ஒரு கொஸ்டின் பார்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க. ஒரு எக்ஸாம் முடிச்சு, போன பேட்சுக்கு இதே தான் சொல்லியிருப்பேன், ஒரு எக்ஸாம் முடிச்சு 10 நாளைக்குள்ளார ஒரு அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வரல அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கியூரியாசிட்டின்றது வராது. ஸோ வந்துட்டு கொஸ்டின் ஒருவேளை யாரா பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் தயாராகணும். ஸோ இந்த டைம் ரைஸ் தொங்குரோ வைரஸ்ன்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ஒரு வைரஸை மட்டுமே 20 மார்க்ல கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ எப்பயும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. எப்பயும் கேட்கறது எப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கிராப் கொடுத்துட்டு ரைஸ்ல வந்து என்ன பெஸ்ட் சொல்லுங்க, இல்ல ரைஸ்ல வந்து என்ன டிசீஸ், இல்ல பிரிஞ்சால என்ன டிசீஸ், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இந்த டைம் ஸ்பெசிஃபை பண்ணி ரைஸ் தொங்குரோ வைரஸ் அதை மட்டுமே ஒரு 20 மார்க்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அந்த இதுல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து 20 மார்க்கு எழுதும் போது பேஜ் ஃபில் பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சாதான் எழுத முடியும். செகண்டா அதே 2023 வேற என்ன கேட்டிருக்காங்க, திரும்ப 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்தோம், ஒரே வருஷத்துல 2 கொஸ்டின் வந்திருக்கு சார்ன்ட்டு. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டாபிக்ல இருந்து எப்பயுமே ரெகுலரா வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஜிபிஎஸ் அந்த எக்காலஜில வந்துட்டு ரிமோட் சென்சிங், ஜிஐஎஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல அந்த ஏரியால. ஸோ செகண்ட் என்ன இருக்குது, ரோல்ஸ் பிளேட் பை வேரியஸ் என்ஜிஓஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் சோசியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட். புரியுதுங்களா? என்ஜிஓஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அதாவது வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ல எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி சோசியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் அவங்களோட பொருளாதாரத்தை எப்படி இது பண்ணுது, மேல எப்படி கொண்டு வருது அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோசியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ். தேர்டா இருக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். இது ஆல்ரெடி முடிஞ்சது, பட் இந்த ஏரியா இதுல இருந்து டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் இன் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் உமன். ஸ்கில் ட்ரைனிங் இன் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் உமன் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கு வந்துட்டு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸோ அது மூலியமா எப்படி எம்பவர் ஆகுறாங்க அங்க உமன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Give the contribution of self-help rural livelihood security. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான், எல்லாமே கிட்டத்தட்ட ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஒரே ஆன்சர் தான் வரும். புரியுதுங்களா? கொஸ்டின் மட்டும் வேற வேற மாதிரி இருக்குது. Give the contribution of self-help rural livelihood security. ஃபிஃப்த்தா இருக்கிறது, what is the role of NGO and self-help group in technology dissemination. மேல இருக்க அதே கொஸ்டின் தான், வேற வேற மாடுலேஷன் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இங்க டெக்னாலஜி டிசிமினேஷன் இருக்கு, இங்க என்ன இருக்கு, இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? 2023 அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க, இங்க வந்து டெக்னாலஜி டிசிமினேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்டா இருக்குது, ஹவு டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஹெல்ப் டு ப்ரொவைட் தி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் ரூரல் உமன். செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்துட்டு எப்படி ரூரல் உமனோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்துட்டு ரைஸ் பண்ணுது சொல்லுங்க பார்ப்போம். 1 or 2 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், எப்படி சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத அடுத்து சொல்லலாம். பேங்க்ல எப்பனாவது லைஃப்ல போயிருக்கீங்களா? பேங்க்குக்கு போயிருக்கீங்களா? சில ஒரு உண்மையிலேயே சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்னா, லைஃப்ல ஒரு டைம்னாவது ரேஷன் ஷாப்புக்கு போகணும், பேங்க்குக்கு போகணும், அதாவது ரேஷன் கடையில ஒரு இதா போகணும், ஒரு காமன் சிட்டிசனா போகணும். அதே மாதிரி பேங்க்குக்கு கடன் கேட்கிற ஒரு ஆளை கடனாளியா போகணும். புரியுதுங்களா? நீங்க போய் பேங்க்ல அக்கௌண்ட் போடுறது இல்ல நகை அடமானம் வைக்கிறது அப்படி போக கூடாது, ஒரு கடன் கேட்டு ஒரு கடனாளியா போகணும். அதே மாதிரி தாசில்தார் ஆபீஸ்ல நியாயமா காசு வாங்காம ஒரு சர்டிபிகேட் வாங்க முயற்சி பண்ணணும். இதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கை நிறைய கத்துக் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்தே தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு உங்களை விட அதிகமாகவே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ பேங்க்குக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஒரே சாரி கட்டிக்கிட்டு, யூனிஃபார்மா ஒரே சாரி கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். யார் அவங்க? சின்ன வயசுல அப்சர்வ் பண்ணும்போது நம்ம தான் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டு போயிருக்கோம், பட் இவங்க யாருன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ யார் அந்த யூனிஃபார்ம் போட்ட மாதிரி சேம் சாரீஸ் கட்டிக்கிட்டு வரவங்க யாரு? மோஸ்ட்லி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருப்பாங்க. புரியுதுங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்க ஏதாவது லோன் வாங்குறதுக்கு, ஸோ அது சம்பந்தமான விஷயத்துக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க, போயிருப்பாங்க.
கண்டிப்பா நீங்க வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா என்ன, யார் யாரெல்லாம் சேர்ந்தது, எல்லாமே குரூப் தான். இதுவும் குரூப் தான், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸும் குரூப் தான், என்ஜிஓஸ்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, குரூப் ஆஃப் பீப்புள் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் சொன்னீங்க அப்படின்னா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா? 15 to 20, 10 to 20 இருக்கலாம். புரியுதுங்களா? ஹேவிங் சோ சேம் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். ஒருவேளை எல்லாருமே பிலோ பவர்ட்டி லைன் ஃபேமிலி அப்படின்னா சோ அவங்க எல்லாருமே அவங்க எல்லாரும் சேம் மைண்ட் செட் இருக்கிறவங்களா இருக்கணும். புரியுதுங்களா? சேம் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டா இருக்கணும். ஏன் ஒருத்தவங்க இதுல பணக்காரங்களா இருந்தா இப்ப என்ன பிரச்சனை? சோ அவங்க வந்து மத்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி இல்ல அவங்க டெசிஷன்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி, அவங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கிறதுனால ஒருத்தவங்க அந்த டெசிஷன் என்ன பண்ணணும்ன்றத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. சோ அந்த இது இருக்க கூடாது அப்படின்றதுனால சேம் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கவங்க. விமன் மட்டும் தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கணுமா இல்ல மென் இருக்கலாமா இல்ல மிக்சட் இருக்கலாமா, எப்படி இருக்கலாம்? மென்னும் இருக்கலாம், பட் இன் ஜெனரல் மோஸ்ட் ஆஃப் த டிபிக்கல் கேசஸ் வந்துட்டு விமன்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்காக மென் இருந்தா வந்து அதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? பட் சக்சஸ்ஃபுல் கேஸ் மோஸ்ட் பாப்புலர் வந்துட்டு விமனுக்கு மத்தியில தான். புரியுதுங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி விமன் இல்ல மோஸ்ட் காமன்லி விமன் ஹேவிங் தி சேம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஹேவிங் தி சேம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான டெஃபினிஷன். ஓகே, ஆன்லைன்ல தீப்ஸ்னு ஒரு என்ஜிஓ சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் போறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருந்தாங்க. இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஃபார்ம் உமன் எம்பவர்மெண்ட். சொல்லுங்க என்னென்ன ஃபார்ம் உமன் எம்பவர்மெண்ட் வந்து என்னென்ன ஃபார்ம் உமன் எம்பவர்மெண்ட் அவங்களோட இது வந்துட்டு என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க ஃபார்ம் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. 1 or 2 நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஈஸியா இருக்கிறதா நான் சொல்லிடுறேன், கஷ்டமா இருக்கிறது வழக்கமாக நீங்க சொல்லுங்க. நம்பர் 1 வந்து லேண்ட் ஓனர்ஷிப். இங்க இருக்க யார் யார் பேர்லாம், மோஸ்ட்லி கேர்ள்ஸ் கேட்கறேன், இங்க இருக்க பொண்ணுங்க கேட்கறேன், யார் யார் பேர்ல வந்து லேண்ட் இருக்கு, யார் யார் பேர்ல லேண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, கை தூக்குங்கம்மா. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இன்னுமே வந்து வில்லேஜ்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? பொண்ணுங்களுக்குன்னா லேண்ட்ல நிலத்துல அதிகாரம் இல்ல, ஸோ அங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் அந்த இது இருக்கு, ஓனர்ஷிப் இருக்கு, ஓனர்ஷிப் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் சட்டப்படி வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல் இது இருக்கு, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. பட் நடைமுறையில எப்படி போயிட்டு இருக்கு, இன்னுமே உங்க வீட்டுல அப்படிதான் போயிட்டு இருக்கா இல்ல மாறிடுச்சா? மாறிடுச்சு, பாதிக்கு பாதி. எதுவா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு. நிறைய வில்லேஜ்ல போனீங்க அப்படின்னா வந்து வெறும் நகையை மட்டும் இது பண்ணி அந்த ஒரு மேல இருக்காங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் நகை மட்டும் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த லேண்ட்ல வந்துட்டு பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்பர் 1 அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயின் இஷ்யூ. ஸோ லேண்ட் இல்லாதனால அவங்களுக்கு அசஸ் டு கிரெடிட்டும் ஒரு பிரச்சனை. எப்படி லேண்டுக்கும் அசஸ் டு கிரெடிட்டுக்கும் எப்படி லிங்க் இருக்கு? நிறைய பேங்க்ல கடன் வாங்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளவு லேண்ட் இருக்கு, என்ன கிராப் கல்டிவேட் பண்றீங்க, ஒருவேளை பெரனியலா இருந்தா ஒரு லோன் கொடுப்பாங்க, இல்ல ஆனுவல் கிராப்பா இருந்தா ஒரு மாதிரி லோன் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? எவ்வளவு ஏக்கர்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இங்க உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அசஸ் டு கிரெடிட்டும் வந்து பிரச்சனையா போயிடுச்சு. மேபி நகை இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை வச்சுட்டு கோல்டை வச்சுட்டு லோன் வாங்கலாம். புரியுதுங்களா? பட் அது இல்லாத கண்டிஷன்ல அசஸ் டு கிரெடிட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேர்ட் வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்துட்டு சேம் வேஜஸ் கொடுக்குறாங்களா இல்ல டிஃப்ரெண்ட் வேஜஸ் கொடுக்குறாங்களா?
2 பேரும் ஒரே நேரம் தான் வேலை செய்வாங்க, ஒரே மாதிரி தான் வேலை செய்வாங்க. பட் மேலுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமா சம்பளம் இருக்கும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது. புரியுதுங்களா? மேலுக்கு வந்து அதிகமா சம்பளம் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் குறைவா சம்பளம் இருக்கும். ஈவன் வந்துட்டு எம்ஜி நரேகாலே இந்த மாதிரி நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். என் ஊர்ல எம்ஜி நரேகால நான் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்கேன், கவர்மெண்டோட ஸ்கீம்ல. அது கிரவுண்ட் லெவல்ல நடக்கிற இது, அதெல்லாம் மேல யாரையும் குறை சொல்ல முடியாது. ஸோ வேற என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஆஸ் யூஷுவல் ஜென்ரலா உமன் எம்பவர்மெண்ட்ல என்னென்ன இஷ்யூன்னு கேட்டாலே வந்து ஹராஸ்மெண்ட் வந்து டிட்டோவா எல்லாத்துலயுமே எழுதிடலாம். ஸோ ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. என்னம்மா? ம். லிட்ரஸி, போர் லிட்ரஸி. ம். லிட்ரஸி ஒழுங்கா இல்லாதனால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? லிட்ரஸி ஒழுங்கா இல்லாதனால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன? மல்டிபிள் ரோல்ஸ், மோஸ்ட்லி வந்துட்டு விமன் வந்துட்டு அந்த ஃபேமிலியில மல்டிபிள் ரோல்ஸ் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். கிளீனிங்கும் அவங்களே பாக்குற மாதிரி இருக்கும், இல்ல வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களே கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இல்ல சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், குக்கிங்கும் அவங்களே பாக்குற மாதிரி இருக்கும். இது இல்லாம முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு அவங்க ஃபீல்ட்ல போய் ஒர்க்கும் பண்ணணும். புரியுதுங்களா? அங்கேயும் ஒர்க் இருக்கும். ஸோ ஃபீல்ட்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒர்க் இருக்கும். இந்த ஹவுஸ் ஹோல்ட்ல அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் வந்துட்டு ஜிடிபியில் ஆட் ஆகுதா இல்ல ஆட் ஆகலையா? எல்லாரும் சேர்ந்து கடைசியா இங்கேயுமே பிரச்சனை வருது. அவங்க ஒர்க் பண்றாங்க, பட் அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காத மாதிரி ஃபீல் ஆகும். வேற என்ன சொல்ல வரீங்க இந்த இதுல? வேற இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஃபார்ம் உமன் எம்பவர்மெண்ட்ல என்ன சொல்லுவீங்க? வேற சொல்லாத பாயிண்ட். சொசைட்டி என்ன மாதிரி இம்போஸ் பண்றாங்க? ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த கன்சர்வேட்டிவ் டைப்ல இருக்கவங்க வந்துட்டு அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இதுல வந்து கன்சர்வேட்டிவ் டைப்பா இருப்பாங்க, நீங்க வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை சொல்றாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய ஆன்சர். ஆக்சுவலா நாங்களாம் அதை படிச்சு தான் சொல்லணும், நீங்க வந்து என்ன அனுபவம் போட்டீங்களோ அதை சொன்னீங்கன்னா போதும் இருக்கவங்க. வேற சொல்லாத பாயிண்ட் ஏதாவது யோசிச்சு? சீசனல் மேல் ஃபீமேல் ரெண்டுக்கு தான் வருது. ஸ்பெசிஃபிக்கா அவங்க டார்கெட் பண்ற மாதிரி, ஃபார்ம் உமன் டார்கெட் பண்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, லிட்ரஸின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா எஜுகேஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு குடும்பத்துல சப்போஸ் நீங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ்லயோ இல்ல அப்பர் கிளாஸ்ல இருந்து வந்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பட் வந்து ஒரு லோயர் கிளாஸ்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா, பையன் இருப்பான், பொண்ணு இருப்பான். பையனை கொண்டு போய் கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க, பொண்ணை கூட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க. ஸோ யார் யார் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க? நீங்க யாரும் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கான்வென்ட்டா? ம். ஆ. ம். ஐயோ, பரவாயில்ல, ஆனா உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்துட்டு மேல வந்துருவாங்க ரொம்ப. புரியுதுங்களா? ஸோ பசங்களுக்கு வந்துட்டு அதிகமா பணம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க பேரண்ட்ஸ். பட் ஆனா பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, எஜுகேஷனா இருந்தாலும் சரி இல்ல மத்த ஹெல்த்துக்கா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஸோ லேண்ட் ஓனர்ஷிப் சொல்லியாச்சு, அசஸ் டு கிரெடிட்டும் சொல்லியாச்சு, மேனேஜிங் டிஃபரெண்ட் ரோல்ஸும் சொல்லியாச்சு. புரியுதுங்களா? மேனேஜிங் டிஃபரெண்ட் ரோல்ஸ்னா என்ன? ஸோ வயசானவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து விமன் தான் பாத்துக்கணும். யங் யங் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களே பாத்துக்கணும், அவங்களையும் அந்த விமன் தான் பாத்துக்கணும். குக்கிங் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் இல்ல ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ், கிளீனிங், இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணணும். புரியுதுங்களா? சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது. ஒருவேளை மாமியார் நல்ல மாமியாரா இருந்தாங்க அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க, பரவாயில்லமா நீங்க நல்லா சமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பத்துக்குள்ளதான் எப்படி அப்படின்னா நேஷனல் லெவல்ல ஜிடிபியை கால்குலேட் பண்றதுலயும் வந்துட்டு அவங்க பண்ற ஒர்க்குக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடைக்காம இருக்கு. வேஜஸ் ஆல்ரெடி சொன்னதுதான், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஃபீமேல் லேபர் ஒர்க் பண்றதுக்கு வந்து சம்பளமே கொடுக்காம கூட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? சம்பளமே கொடுக்காம அதுல ஏதாவது இன்டர்ம்ஸ் இதுல கொடுக்கறது, ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ல கொடுக்கறது, நெல்லு கொடுத்து அனுப்பிச்சு விடுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அசஸ் டு எஜுகேஷன் நீங்க சொன்னது, அசஸ் டு எஜுகேஷன் நீங்க சொன்னதுதான். ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் நான் சொன்னது, ஹராஸ்மெண்ட், அதெல்லாமே ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் வந்து ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே வரும். புரியுதுங்களா? மேல் சில்ட்ரனுக்கு பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க, பட் ஆனா வயசான காலத்துல உண்மையிலே யார் பார்த்துப்பாங்க? பெண் குழந்தைங்க தான் பார்த்துப்பாங்க. அதான் உண்மை. They do not have the access to quality education. புரியுதுங்களா? இது எல்லாமே சொன்ன பாயிண்ட்ஸ் தான்.
அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வரும். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது வந்து எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சது? 1970. முன்னாடியே நோட்ஸ் கொடுத்தா எதுவும் பிரச்சனை. 1970ல ஆரம்பிக்கும் போது என்ன பேர்ல ஆரம்பிச்சது? சேவா. சேவான்ற ஒரு இதா ஆரம்பிச்சது. செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் அசோசியேஷன். செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் அசோசியேஷன் 1970ல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி வந்ததுதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நபார்டு வந்துட்டு பேங்க் லிங்கேஜ் ப்ராஜெக்ட். நபார்டு வந்துட்டு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பேங்கோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் லிங்கேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்தாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ராஜெக்ட். புரியுதுங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி அவங்களுக்குன்னு தனியா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு. புரியுதுங்களா? அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட், அந்த குரூப்புக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அடுத்த வருஷமே. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கணும், அவங்க கேட்டாங்க அப்படின்னா கடன் கொடுக்கணும், குறைவான இதுல வட்டியில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. புரியுதுங்களா? சோ அதுக்கு அப்படியே எவால்வ் ஆனதுதான் இது. நபார்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணுச்சு? இது 1992ல இந்த பேங்க் லிங்கேஜ் ப்ராஜெக்ட் வந்துச்சு. அடுத்த வருஷம் 1993ல என்ன பண்ணாங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கவங்க அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சோ ஒருவேளை ஏதாவது இன்டர்னல் லெண்டிங்கோ இல்ல ஏதோ கடன் வாங்குறாங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட்டும் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து சேரலாம். புரியுதுங்களா? சோ இப்ப கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்கு, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ப்ரமோட் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பார்ப்போம். புரியுதுங்களா? சோ ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா, SGSOன்னு சொல்லுவோம். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. சோ அந்த ஸ்கீம் மூலியமா செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை நிறைய ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முயற்சி பண்ணுச்சு. அது இல்லாம தீன் தயாள் அந்தியோதய யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். புரியுதுங்களா? டே NRLM அப்படின்னு சொல்லுவாங்க. DAY NRLM. இங்க நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இருக்கு. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா கீழே தான் அது வரும். தீன் தயாள் அது கீழே வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஒன்று வந்துச்சு. ஸோ அது கீழே வந்துட்டு நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ப்ரொமோட் பண்ணணும். புரியுதுங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் நிறைய ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அது மூலியமா நிறைய விமன்ஸை வந்துட்டு எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் திங்க் பண்ணுச்சு. ரீசெண்டா வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சு வந்த ஸ்கீம் தான் வந்துட்டு அந்த ட்ரோன், நமோ ட்ரோன் தீதி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுல்ல. இதுவுமே கிட்டத்தட்ட செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை எம்பவர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நமோ ட்ரோன் தீதி. புரியுதுங்களா? இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து ட்ரோன் டெக்னாலஜில ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்றது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ட்ரோனும் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து அந்த ட்ரோன்ஸை வாங்கிட்டு ரெண்டல் சர்வீஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க ஊர்ல ஏதாவது கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை அந்த ட்ரோனை வச்சு வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இந்த ட்ரோனை யாருன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வாடகைக்கு யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? இப்போ டிராக்டர் வச்சிருச்சு அப்படின்னா ரெண்டுக்கு டிராக்டர் எடுத்துக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரெண்டல் சர்வீஸ் மூலியமா ட்ரோன்ஸ் ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம். இட் வாஸ் தேவர் ரிலேட்டட் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப். புரியுதுங்களா? என்னென்ன ஸ்கீம்? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா, இன்னொன்று வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த இதுக்கு யார் இவரு? இன்னைக்கு வந்து லிட்ரேச்சருக்கு யாருக்கு பிரைஸ் கொடுத்தாங்க? யாராவது கெஸ் பண்ணுங்க. லிட்ரேச்சருக்கு ஒருத்தவங்க பிரைஸ் கொடுத்தாங்க, நோபல் பிரைஸ். சரி, பிசியாலஜி இல்ல மெடிசனுக்கு வந்து இந்த வருஷம் எந்த ஏரியாவில் கொடுத்தாங்க, என்ன ஒர்க்கு? மைக்ரோ ஆர்என்ஏ. புரியுதுங்களா? மைக்ரோ ஆர்என்ஏல கொடுத்தாங்க பிசியாலஜி இல்ல மெடிசன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் போனீங்க அப்படின்னா இதை சுத்தி சுத்தி தான் வருவாங்க. ஸோ இவர் யாரு? முகமது யூனஸ். இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? என்னது? செல்ஃப் ஹெல்ப் குரூப் நடத்தும்போது அது பார்த்தா இருக்கணுமா? சொல்லுங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சுட்டு என்ன பண்ணாரு சொல்லுங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப். இங்கே அவரோட பேர் இருக்கு, முகமது யூனஸ். புரியுதுங்களா? இவரோட இது வந்துட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ். மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினார் இவர்.
புரியுதுங்களா? என்ன என்ன எந்த நாட்டை சேர்ந்தவர் இவரு? பங்களாதேஷை சேர்ந்தவர். So Nobel laureate Professor Muhammad Yunus, who brought live the concept of self-help group. ஸோ பங்களாதேஷ் கிராமின் பேங்க்னு ஒரு பேங்க் கிரியேட் பண்ணி, ஸோ அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய விமன்ஸோ இல்லை அங்க இருக்கக்கூடிய புவர் பீப்புளோட லைவ்லிஹுட் வந்து இம்ப்ரூவ் பண்ணாரு. புரியுதுங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமா அங்க இருக்கக்கூடிய ரூரல் பீப்புளோட லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் கடன் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு. புரியுதுங்க? கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள். பங்களாதேஷை சேர்ந்தவர். புரியுதுங்களா? நோபல் பிரைஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. எந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த லிட்ரேச்சர் வாங்கினவங்க? எந்த நாட்டை சேர்ந்தவங்கம்மா? ஓகே, சவுத் கொரியா. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான டெஃபினேஷன் வந்துட்டு இன்ஃபார்மல் அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் who choose to come together to find ways to improve their living condition. மோஸ்ட்லி எந்த மாதிரியான ஆளுங்களாம் சேர்ந்து ஒன்று சேருவாங்க? சிமிலர் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். சிமிலர் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒன்று சேர்றாங்க. எதுக்காக ஒன்று சேர்றாங்க? டு இம்ப்ரூவ் தி லைவ்லிஹுட்ஸ், டு இம்ப்ரூவ் தேர் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ எதுக்காக இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எதுக்காக தேவை? மெயினா வந்துட்டு தே வில் ஹேவ் தி அக்சஸ் டு கிரெடிட். கடன் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த வாங்கின கடனை வந்துட்டு கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போகலாம். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி, இல்ல அங்க இருக்கக்கூடிய குரூப் பீப்புள்ஸ்க்கே வந்துட்டு யாருக்குன்னா ஒரு தேவை இருக்கும், கடன் தேவை இருக்கும். ஏதோ ஒரு கல்யாணம், குழந்தைங்களுக்கு கல்யாணம் இருக்கும், இல்ல ஹெல்த் எமர்ஜென்சி வரும், ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு செலவு வரும். ஸோ அங்க இருக்க அந்த குரூப்புக்கு மத்தியிலே வந்துட்டு அந்த கடனை வந்துட்டு இன்டர்னல் லெண்டிங் சொல்லுவாங்க. அந்த குரூப் பீப்புள்ஸ்க்கு மத்தியிலே வந்து கொடுப்பாங்க, கடனா கொடுப்பாங்க அந்த பணத்தை. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மினிமம் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா குறைவான அமௌண்டா இருந்தாலும் சரி, அந்த குறைவான அமௌண்ட் இந்த பீப்புள்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் லேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த இதுல. சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் லேட்டர் அப்படின்னா என்ன மீனிங்? எடுத்த உடனே போய் கடன் வாங்க கூடாது. புரியுது? எடுத்த உடனே போய் கடன் வாங்காம ஃபர்ஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி சேவிங்ஸ் ஒரு 3 மாசமோ இல்ல 2 மாசமோ சேவிங்ஸ்ல வச்சிருக்கணும் பணம். ஸோ அதை வச்சிருந்ததுக்கு அப்புறம் பேங்க்குக்கு போயிட்டு அசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஓகே, இவங்க வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்காங்க, பரவாயில்ல, இவங்க கண்டிப்பா வந்துட்டு இவங்களுக்கு நம்ம கொடுக்குற கடன் வந்துட்டு பாசிட்டிவா தான் பாசிட்டிவா தான் மூவ் ஆகும். புரியுதுங்களா? யூஸ்ஃபுல்லா தான் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தே கேன் அசஸ் தி கிரெடிட் ஃப்ரம் பேங்க். ஸோ வாங்கின பணத்தை இப்ப என்ன பண்றாங்க? முதல்ல இவங்க சேவிங்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒன்னு வந்து இன்டர்னல் லெண்டிங் பண்ணலாம். இன்டர்னல் லெண்டிங்னா அந்த குரூப்லயே வந்துட்டு சப்போஸ் இவங்க ஃபேமிலியில யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா இவங்க மட்டும் அந்த இது வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? அந்த கடனை வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கலாம். சப்போஸ் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா இவங்க வாங்கிக்கலாம், அங்க அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிக்கலாம், மொத்த அமௌண்ட்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்ப வாங்கக்கூடிய கடன் அந்த மட்டும் இல்லாம இந்த வாங்கக்கூடிய பணத்தை வந்து வேற என்ன பண்ணலாம்? வச்சிருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா, ஏதாவது ஒரு வந்து பிசினஸ் மாதிரி, சின்ன ஸ்மால் பிசினஸ் மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு மஷ்ரூம் ப்ரொடக்ஷன்லயோ இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் ப்ராசஸிங் செக்டர்ல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு. ஒருவேளை இங்க இருக்கவங்க வந்து இன்டர்னல் லெண்டிங் பண்றாங்க, வாங்கின கடனை வந்துட்டு இன்டர்னல் லெண்டிங் அந்த குரூப் மெம்பர்ஸ் குள்ள பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுவாங்க? எவ்வளவு நாளுக்குள்ள திரும்ப கொடுக்கணும்? யார் அதை டிசைட் பண்ணுவா? ஆர்பிஐ டிசைட் பண்ணுமா? நபார்ட் டிசைட் பண்ணுமா? இல்ல அந்த பேங்க் டிசைட் பண்ணுமா? புரியுதுங்களா? எவ்வளவு அந்த வாங்கின அந்த வட்டி வாங்கின பணம் இருக்குல்ல, கிரெடிட், பேங்க்ல இருந்து வாங்கின கடன் இருக்குல்ல, சோ இந்த கடனை வந்து இன்டர்னல் லெண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ
ஸோ இந்த இன்டர்னல் லெண்டிங் அப்போ எவ்வளவு வட்டிக்கு அந்த மெம்பர்ஸ்க்கு கடன் கொடுக்கணும், எவ்வளவு பணம் கொடுக்கணும், அந்த மெம்பர் வந்து அந்த பணத்தை திரும்ப எப்ப கொடுக்கணும், இது எல்லாத்தையும் யார் டிசைட் பண்ணுவாங்க? அந்த குரூப்பே தான் டிசைட் பண்ணும். அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பே தான் டிசைட் பண்ணும். புரியுதுங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் நினைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான வட்டிக்கு கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எவ்வளவு நாள்ல அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும், எவ்வளவு வட்டிக்கு கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்றது அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான். இதெல்லாம் புரிஞ்சதுனா தான் கடைசியா வந்துட்டு இது எப்படி வந்துட்டு எம்பவர்மெண்ட்ல விமன் எம்பவர்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணுது செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் மெயினா வந்துட்டு லேக் ஆஃப் ஃபார்மல் கிரெடிட். மற்றதும் பிரச்சனை, பாவர்ட்டி, இல்லிட்ரசி, லேக் ஆஃப் ஸ்கில்ஸும் பிரச்சனை. பட் மெயின் பிரச்சனை வந்துட்டு லேக் ஆஃப் அக்சஸ் டு கிரெடிட். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது. ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதே மாதிரி என்னென்ன மினிமம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா ஆரம்பிக்கலாம், எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கணும் எப்படின்றது கேரக்டரிஸ்டிக்ஸ். டிஸ்குவாலிஃபை பண்ணணும் ஒருத்தவங்களை வந்து இதுல இருந்து குரூப்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதும் இருக்கு. புரியுதுங்களா? ஒருத்தவங்களை என்ன பேசிஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், ஒருத்தவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து 10 பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 10 மெம்பர்ஸ் சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல ஒருத்தவங்களை இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், என்ன பேசிஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்? ஓகே, வாங்கின லோனோ டைமுக்கு பே பண்ணலாம். அப்புறம் ஆக்சுவலா மீட்டிங், அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, பஞ்சாயத்தை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கூட்டுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும். ஸோ யார் யாரெல்லாம் கண்டினியூஸ் ஆப்சென்டியா இருக்காங்களோ ஸோ அவங்க வந்துட்டு குரூப்ல இருந்து எலிமினேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒரு மீட்டிங்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ யார் யாரெல்லாம் கண்டினியூஸா மூணு மீட்டிங் வரலையோ அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுவாங்க, நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? வேற என்னது, ஒரு குரூப், ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது ஒரு மெம்பர் வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இவங்க இதே லேடியா வந்து இங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லயும் இருக்காங்க, இன்னொரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்லயும் இருக்காங்க, இன்னொரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்லயும் இருக்காங்க. அந்த மாதிரி 3 குரூப்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நீ ஏதாவது ஒரு குரூப்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் ரீசன். புரியுதுங்களா? நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க தான் இருக்கணும், அந்த ரூல்ஸ் படி ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கணும். என்ன ரீசன்? ஏன் இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியில இருந்தா என்ன பிரச்சனை? மாமியார் மருமகள் 2 பேரும் ஒரே குடும்பத்துல இருந்து வந்தா என்ன பிரச்சனை? சப்போஸ் ஏதாவது ஒரு டெசிஷன்ல வந்துட்டு ஓட்டிங் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட சேம் டெசிஷன் எடுப்பாங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்குள்ள டெமோக்ரஸியில ஓகே ஓட்டிங் நம்ம பண்ணுவோம், ஓட்டிங் மூலியமா எந்த முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சோ இது பயாஸ்னஸ் மாதிரி போயிடும். புரியுதுங்களா? அதனாலதான் சேம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கணும், சேம் ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. ஸோ ஐடியல் சைஸ் என்னன்னு சொல்றாங்க? 10 to 20 மெம்பர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஐடியல் சைஸா வந்துட்டு 10 to 20 மெம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆப்டிமம் அப்படின்னு சொல்றாங்க. இது செல்ஃப் ஹெல்ப் குரூப் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமா இல்ல அவசியம் இல்லையா? ஸோ அது வந்து அவங்களோட விருப்பம். புரியுதுங்களா? அவங்க நினைச்சு வேணும்னா விருப்பப்பட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் இட் வாஸ் நாட் கம்பல்சரி, டிட் நாட் பி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த 3மே ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு மெம்பர் தான் இருக்கணும் ரூல் படி. புரியுதுங்களா? சேம் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கிறதும் பார்த்ததுதான். இந்த 1 அனிமேட்டர் 1 ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? ஒன் அனிமேட்டர்னா என்ன மீனிங்? அனிமேட்டர்ன்றவங்க யாரு? அதாவது லீடர் மாதிரி, ஒரு குரூப்புக்கு லீடர் மாதிரி. கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம போடுறோம்ல, யூஜில காலேஜ் எல்லாம் போட்டுருப்பாங்க, கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், செக்ரட்டரி, டிராமாட்டிக் செக்ரட்டரி, கல்ச்சுரல் செக்ரட்டரி இந்த மாதிரி போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுல சூஸ் பண்றது வந்து 1 அனிமேட்டர் 1 ரெப்ரஸன்டேட்டிவ். இந்த அனிமேட்டர்ன்றவங்க வந்து லீடர்ஷிப் ரோல். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வந்துட்டு இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ற ரோல். புரியுதுங்களா? இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ற ரோல். ஸோ அந்த அனிமேட்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? பரவாயில்லையே. அதாவது எப்பப்ப மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும், எந்த அன்னைக்கு மீட்டிங், அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் எல்லா குரூப் மெம்பர்ஸ்க்கும் சேர்க்கறது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்துட்டு அந்த ப்ராப்பரா அக்கௌண்ட், யார் யார் கடன் வாங்கியிருக்கா, யார் எந்த நாள்ல அந்த பணத்தை திருப்ப தரணும். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாமே வந்துட்டு மெயின்டைன் பண்றது உங்க 2 பேர்த்தோட வேலை. புரியுதுங்களா? அனிமேட்டர் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் சொல்லியாச்சு ஆல்ரெடி. தே ஷுட் மீட் ரெகுலர்லியும் சொல்லியாச்சு.
should not be more than one group, அதுவும் சொல்லியாச்சு. சேம் வில்லேஜ்ன்றது, ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே சேம் வில்லேஜ்ல இருந்தா தான் வந்து ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? வேற ஊர்ல ஒரு வெளியூர்ல சென்னையில ஒருத்தவங்க இருக்காங்க, பட் மத்தவங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரெகுலரா மீட் பண்ண முடியாது. ஸோ அதனால அதான் ரீசன். புரியுதுங்களா? the members should belongs to the same village. டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா இது எல்லாமே அந்த கைட்லைன்ஸ்ல, செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட கைட்லைன்ஸ் இருக்கும்ல நம்பாட்ட இதுல, ஸோ அதுல இருந்து எடுத்தது தான். டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு 3 மீட்டிங் கண்டினியூஸா ஆப்சென்டா இருக்கிறது. புரியுங்களா? a member being absent consecutively for 3 times from the self help group meetings. செகண்டா இருக்கிறது வந்து a member who violate the objectives, principles and management of the group. புரியுதுங்களா? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இவ்வளவு நாள்ல பணத்தை திருப்ப கொடுக்கணும், இல்ல ஏதாவது ஒரு இது அவங்களுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் யார் வயலேட் பண்றாங்களோ ஸோ அவங்களையுமே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, மெம்பர்ஸ்ல இருந்து தூக்கிடுவாங்க. புரியுதுங்களா? உங்க வீட்ல யாராவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல மெம்பரா இருந்திருக்காங்களா? இருக்காங்க. ஓகே, அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா இது எல்லாமே? ம் என்ன பேர்? ம் 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 ஓகே ஓகே. என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க அந்த அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல? சரி, அட்லீஸ்ட் முன்னாடி என்ன பண்ணாங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க? ஓகே ஓகே. யாரோ ஒரு ஆள் யாராவது மொத்த கூட்டத்தையும் கலைச்சு வரதுக்கு ஒரு ஆள் போதும். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் அண்ட் த்ரிஃப்ட்னு சொல்லியிருக்கேன். சேவிங்ஸ் அண்ட் த்ரிஃப்ட்னா என்ன? த்ரிஃப்ட் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? த்ரிஃப்ட்டுக்கு என்னப்பா மீனிங்? சேவிங்ஸ் அண்ட் த்ரிஃப்ட்னா த்ரிஃப்ட், இதுல த்ரிஃப்ட்ன்றதுக்கு என்ன மீனிங்? சர்ச் பண்ணி சொல்லுங்க. சிக்கனம். சிக்கனமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போய் பேங்க்ல போய் கடன் வாங்கிடக்கூடாது, கடன் வாங்கிட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து மினிமம் அமௌண்ட், இந்த டீம்ல இருக்காங்கல்ல, ஸோ இருக்கு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, 15 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைக்கு இவ்வளோ, ஒரு மாசத்துக்கு இவ்வளோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் அமௌண்ட் இவ்வளோ சேவ் பண்ணணும். புரியுதுங்களா? அதை ஒரு 2-3 மாசமா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போய் கடன் கேட்கணும் பேங்க்ல. புரியுதுங்களா? அதான் வந்து சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் லேட்டர் அப்படின்ற கான்செப்ட். புரியுதுங்களா? என்ன பேர் அதுக்கு? சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் லேட்டர். ஸோ அந்த குரூப்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு எஜுகேட்டட் மெம்பர்ஸ் இருந்தா கொஞ்சம் நல்லது. புரியுதுங்களா? இந்த கணக்கு வழக்கு எல்லாருமே படிக்க தெரியாம இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை. யாரா ஒருத்தவங்க இந்த கணக்கு வழக்கு எழுத தெரிஞ்சவங்க, எழுதிட்டு சொல்ல தெரிஞ்சவங்க, மோஸ்ட்லி அவங்க தான் வந்து அனிமேட்டராவோ இல்ல ரெப்ரஸன்டேட்டிவாவோ போடுவாங்க. புரியுதுங்களா? ஒருத்தவங்க அந்த கணக்கு வழக்கு தெரியணும். எதுக்காக தெரியணும் அவங்களுக்கு? எல்லாத்தையும் ஒருத்தவங்க அட்லீஸ்ட் எல்லாத்தையுமே வாய் கணக்குலயே சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்க எழுதி வைக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து ஒருத்தவங்க படிச்சவங்க இருந்தா நல்லது இந்த குரூப்ல. ஸோ எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் இவ்வளவு நாள் இருக்கணும், 3 மாசம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த இதுல. இந்த இதுபடி அப்ராக்சிமேட்டா 3 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் கடன் வாங்க முடியும். புரியுதுங்களா? பேங்க்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் போய் கடன் கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு பேங்க்ஸ் வந்துட்டு கொடுக்கும். கண்டிப்பா வந்து தனியா போய் நம்ம கேட்கும்போது கொடுக்காம போகலாம். பட் இந்த மாதிரி குரூப்பா போகும்போது கண்டிப்பா பேங்க் கொடுக்கும். புரியுதுங்களா? என்ன பண்ண போறீங்க, இந்த பணத்தை வச்சுட்டு நீங்க என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு குரூப்பா இருக்காங்க, 20 பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்ப வாங்கின கடனை அவங்க அடுத்து என்ன பண்ணலாம்? ஒன்னும் வந்துட்டு இந்த ஆண்டர்பிரினல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஏதாவது வந்து சின்னதா ஒரு சிறு தொழில், ஸ்மால் ஸ்கேல் ஏதாவது ஒரு ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறது,
நானே என்னோட எக்ஸாம்பிளே கொடுத்துருப்பேன், கம்மிங்ல வரும். ஸ்வாவலம்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு. மோஸ்ட்லி நார்த்தன் இந்தியாவில் இருக்கும். நான் பர்பஸ்ஃபுல்லாவே நார்த் இந்தியா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். ஸ்வாவலம்பன் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுச்சு? மேங்கோவோட ப்ராசஸிங். உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய, ஐ திங்க் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது. ஸோ முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ரா மேங்கோ இருக்கும்ல, புரியுதுங்களா, பழுக்காம அப்படியே இருக்கும்ல, அந்த ரா மேங்கோவை அப்படியே இது பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ராவை அப்படியே சேர்க்கும் இது பண்ணும்போது, ரா மெட்டீரியல் அப்படியே கொடுக்கும்போது என்ன ஆகுது, குறைவான லாபம் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக சேர்ந்து ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்துட்டு பேங்க்ல கடனும் வாங்கிக்கிட்டாங்க. பேங்க்ல இருந்து கடனும் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு எக்ஸ்டென்ஷனல் பர்சனல் மூலியமா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பர்சனல்ஸோட வேலை என்ன, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றது, ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பீப்புள்ஸ் மூலியமா மேங்கோவை எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா, மேங்கோவை எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு அந்த டெக்னாலஜி வந்து கத்துக்கிட்டாங்க. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது பணம் தேவை தெரியுமா? ஸோ அது எங்க இருந்து வாங்கினாங்க, அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, பேங்க்ல இருந்து கடனா வாங்கிக்கிட்டாங்க. ஸோ வாங்கிக்கிட்டு முன்னாடி வெறும் ரா மேங்கோவோ அப்படியே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ரா மேங்கோவோ சப்ளை பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராசஸ் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பிக்கிள்ஸ் பவுடர், மேங்கோ ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா, ஊறுகாய் இல்ல வந்துட்டு அதை பவுடரா ப்ரிப்பேர் பண்றது, இல்ல அடுத்து லாஸ்டா இருக்கிறது வந்துட்டு ஏதாவது மேங்கோ பேஸ்டு ட்ரிங்க்ஸ், மாசா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி லோக்கல் ட்ரிங்க்ஸ் ஏதோ ப்ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இது மூலியமா வந்து இப்போ என்ன ஆச்சு, அவங்களோட லைவ்லிஹுட்டும் இம்ப்ரூவ் ஆச்சு. முன்னாடி எடுத்த லாபத்தை விட இப்ப பல மடங்கு அதிகமா லாபம் எடுத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து ரா மேங்கோவை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதை இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு சப்ளை பண்ணும்போது ரெண்டுக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து பயங்கரமா இருக்கு. புரியுதுங்களா, ஸோ இதுல லாபம் எடுக்கும் போது என்ன ஆகுது, அந்த வாங்கின கடனையும் திருப்ப கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா, இப்படிதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு இந்த ஸ்வாவலம்பன் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். நீங்க வந்துட்டு வேற ஏதாவது யோசிச்சு ஏதாவது ஒண்ணு எழுதுங்க, வேற ஏதாவது எழுதுங்க. ஏன்னா இப்போ இதுல இருந்து ஒரு 4 பேர் கிளியர் பண்றீங்க அடுத்த வருஷம் அப்படின்னா, 4 பேரும் அந்த ஸ்வாவலம்பனே எக்ஸாம்பிளா கொடுப்பாங்க, 4 பேரும் அந்த எம்எஸ்எஸ்ஆர்எஃப் எக்ஸாம்பிளா கொடுப்பாங்க. புரியுதுங்களா, என்ன நோட்ஸ்ல இருக்கோ அதை அப்படியே கொடுப்பாங்க. பட் உங்களோட நோட்ஸ் வந்து யூனிக்கா கொண்டு வர பாருங்க. புரியுதுங்களா, ஏதாவது ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் உங்க ஊர்லயோ இல்ல வந்துட்டு தமிழ்நாட்டிலயோ இல்ல ஏதாவது நியூஸ் பேப்பர்லயோ ஃபாலோ பண்ணுவீங்க, கண்டிப்பா வரும். என்ஜிஓ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோ இல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோ வந்துட்டு கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல வரும். பார்த்துட்டு ஒரு டிபிக்கல் கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எடுத்து நீங்க அதை யூனிக்கா கொண்டு வாங்க. புரியுதுங்களா, நோட்ஸ் சொல்லுங்கம்மா. ஆமா, அதான் அப்பயே சொன்னாங்களே, யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க. பட் ஒருத்தவங்க வந்து அதான் நீங்க சொல்லும் போதே ஆன்லைன்லயும் சொன்னாங்க, ஆஃப்லைன்லயும் ஒருத்தவங்க சொன்னாங்க, அது எஃபிஓ சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. நேற்று நியூஸ் தானே, அந்த நியூஸ் பேப்பர்ல வந்தது தானே, சொல்லுமே சொன்னாங்க. சொல்லும்போது இல்ல சார் தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. சோ ஆல்ரெடி சொன்னதுதான், எவ்வளவு கடன், த பர்பஸ் அமௌண்ட் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி டிசைடட் பை, எவ்வளவு என்ன பர்பஸுக்கு கடன் கொடுக்கணும், எவ்வளவு கடன் கொடுக்கணும், எவ்வளவு வட்டிக்கு கடன் கொடுக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்றது யார், நபார்டா, ஆர்பிஐ இல்ல யார் டிசைட் பண்ணுவா, அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பே டிசைட் பண்ணும். புரியுதுங்களா, ரொம்ப அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான வட்டிக்கு கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா, ஸோ பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். புரியுது, எந்த ஒரு லாபமும் இல்லாம ஸோ ரொம்ப குறைவான வட்டிக்கு கொடுக்கலாம் இன்டர்னல் லெண்டிங். ஸோ இது எல்லாமே சொன்னதுதான். ஸோ லாஸ்டா இருக்கிறது வந்து டிஸ்கசிங் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஃபைனான்ஸ் ரிலேட்டடா, கடன் வாங்குறது, அது எப்படி வந்து ஒரு பாசிட்டிவா கொண்டு போறது, அதை வந்து எப்படி ஒரு ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிறது, பார்த்ததெல்லாம் பினான்ஸ் ரிலேட்டடா. பட் இதுக்கப்புறம் பாக்குறதுலாம் வந்து இது அதை தவிர நான் பினான்சியல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது சோசியல் ஆக்டிவிட்டிஸ். அவங்க ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்றதையும் உங்க டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா, 10 பேர் 20 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, இப்ப எது வேணாலும் பேசலாம். அதுலயும் 10 20 பெண்கள் ஒண்ணு சேரும்போது நிறைய இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல பொது பிரச்சனை என்ன, டவுரி, வரதட்சணைன்னு சொல்லுவாங்கல்ல, வரதட்சணை பிரச்சனை, இல்ல ஏதாவது ஆல்கஹாலிசம் ஏதாவது பிரச்சனை,
இல்ல வேற ஏதாவது வந்துட்டு பப்ளிக் டாய்லெட்ஸ் ஏதாவது இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூ பேசுறது, புரியுதுங்களா? இல்ல பஞ்சாயத்துல வந்துட்டு பஞ்சாயத்து மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு ஏதாவது காமனான ஒரு பிரச்சனையை வந்து ரைஸ் பண்றது. நம்ம ஊர்ல வந்துட்டு அந்த பெண்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஊர்ல ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம், புரியுதுங்களா? அதை டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு இஷ்யூவா ரைஸ் பண்ணி அந்த பஞ்சாயத்து மீட்டிங்ல கொண்டு வர்றது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? ஆக்சுவலா கேரளால வந்துட்டு இந்த மாதிரி பாசிட்டிவா நம்ம நீங்க நினைப்பீங்க 10 பெண்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் இருக்கு. கேரளால வந்துட்டு குடும்பஸ்ரீன்னு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு, புரியுதுங்களா? அது வந்து ஒரு டிபிக்கல் மாடல். மற்ற செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், புரியுதுங்களா? அந்த குடும்பஸ்ரீன்றது வந்துட்டு இவன் வந்து பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகுவாங்க, புரியுதுங்களா? அதை உருவாக்குனதே அது ஆரம்பிச்சு விட்டதே வந்து சிபிஐஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகி அந்த லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்தவங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்லயே வந்து அடுத்து வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் வின் பண்ணி அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே என்ன, ஏதோ ஒரு அரசியல் பேசுனதுனால தானே. 10 பேர் ஒண்ணு சேர்ந்தா வந்து அடுத்த குடும்பத்தை பத்தி தான் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கான்டெக்ட் ஆஃப் இன்டர்னல் லெண்டிங் வந்து ஆல்ரெடி சொன்னது. இது எல்லாமே ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட். பட் இது சொல்லல. கடன் வாங்கணும் அப்படின்னா, இப்ப இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் கடன் வாங்கணும் அப்படின்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி தேவையா இல்ல தேவையில்லையா? தேவையா இல்ல தேவையில்லையா? இந்த கான்செப்ட் படி தேவையில்ல, புரியுதுங்களா? So RBI and NABARD rules stipulate that no collateral security. RBI and NABARD rules stipulate that no collateral security should be taken from self-help group. புரியுதுங்களா? ஒருவேளை கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலாம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலாம், திரும்ப கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா அது வந்து அதான் வந்து அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இல்ல மைக்ரோ கிரெடிட் அப்படின்ற கான்செப்ட், புரியுதுங்களா? ஸோ அவங்க சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணதுனால தான் அதுக்கு கூப்பிட்டு ஒரு நோபல் பிரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ இதனால ரெண்டு பேத்துக்குமே அட்வான்டேஜ் இருக்கு. பேங்க்குக்குமே வந்துட்டு அதாவது வந்து பீப்புளோட லைவ்லிஹுட்டும் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய டெக்னாலஜி என்னென்ன மேங்கோ ப்ராசஸிங்கோ இல்லை அக்ரிகல்ச்சர்ல ஏதாவது டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்னாலஜி போய் ரீச் அவுட் ஆகுது, புரியுதுங்களா? ரெண்டுமே வந்து நமக்கு லாபகரமா அமையுது. பீப்புளும் வந்துட்டு லாபம் எடுக்கிறாங்க, லைவ்லிஹுட்டும் இம்ப்ரூவ் ஆகுது, ரூரல் பீப்புளோட லைவ்லிஹுட்டும் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்ச டெக்னாலஜி, புரியுதுங்களா? ஒருவேளை கடன் இல்லாம கையில பணம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னாலஜிலாம் அவங்க அடாப்ட் பண்ணுவாங்களா? மேங்கோ ப்ராசஸிங் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னாலஜி எதையுமே வந்து அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு கடனும் கிடைக்குது, அதே நேரத்தில் வந்து டெக்னாலஜியும் போய் சேருது அவங்களுக்கு. ஸோ என்னென்ன இதோட ரூரல் டெவலப்மெண்ட்ல என்னென்ன ஆக்டிவிட்டி பிளே பண்றாங்க? இது நிலவரம் பார்த்தது என்ன? இது வரைக்கும் பார்த்தது என்ன? பினான்சியல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம். பினான்சியல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம். இப்போ மற்றது என்னென்ன? ஆக்சுவலா குடும்பத்துல யார் கையில பணம் இருக்குதோ மணி இஸ் யார் கையில பவர், யார் கையில பணம் இருக்குதோ அவங்க கையில தான் குடும்பத்துல பவர் இருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் குடும்பத்துல அதிகமா ஆட்டம் போடுறவங்களா இருப்பாங்க. அவங்க தான் வந்து அடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கிறவங்களா இருப்பாங்க. சோ இப்ப அவங்க கையில இப்ப பணம் போகும்போது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமா விமன் கையில பணம் போகும்போது இப்ப என்னென்ன ஆகுது? தேவர் ஹேவிங் தி அந்த ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும், இப்ப அது செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இப்ப நீங்க செய்யல நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சோ என்ன ஒரு அந்த ஒரு வாய்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? ஒரு அந்த கமாண்ட் இருக்கு. சோ வேற என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு இதுல? காமன் இஷ்யூஸ் ஆல்ரெடி சொன்னதான். சோசியல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் ரைஸ் பண்ணலாம். டவுரி சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா, ரூரல் ஏரியாவில் டவுரி சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் அல்கஹாலிசம்க்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் கொடுக்கலாம். வேற பினான்சியலா ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. முன்னாடி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மேல் ஃபேமிலி மெம்பர் டிபெண்ட் ஆயிருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்துட்டு பினான்சியலா இண்டிபெண்டன்ஸ். ஸோ அவங்களுக்கே பணம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ குழந்தைங்க படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் தேவைன்னா அவங்களே ஸ்பெண்ட் பண்ணலாம், புரியுதுங்களா? குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களே இன்டர்னல் லெண்டிங் மூலியமா அவங்களுக்கே இப்போ பணம் வருது கைக்கு. ஸோ புரியுதுங்களா? ஸோ அது மூலியமா வந்துட்டு இன்டர்னல் லெண்டிங் மூலியமா அவங்க குழந்தைங்களோட தேவை ஏதாவது இருந்துச்சு, ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, இல்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு ஸ்கூல்ல ஏதாவது பணம் கட்டணும் அப்படின்னா ஸோ இது எல்லாமே அவங்களே பாத்துக்கலாம். இல்ல குழந்தை ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த இதையும் பாத்துக்கலாம். வேற என்னென்ன ரூரல் டெவலப்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்? சொன்னது தவிர மீதி
வேற எப்படிமா ஹெல்ப் பண்ணுது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு? சொன்ன பாயிண்ட்ஸ் தவிர அடிஷனல் ஃபினான்ஸ் சொல்லியாச்சு. எப்படி இது மத்ததெல்லாம் என்னன்னு சொல்லியாச்சு. இது சொல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது? பஞ்சாயத்து எலெக்ஷன் கரெக்டான லீடர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களேவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்துட்டு இந்த பஞ்சாயத்துல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல. சோ அதை வந்துட்டு இவங்க சூப்பர்வைஸ் பண்ற ரோல். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சோசியல் ஆடிட்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோசியல் ஆடிட். இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. அந்த பெனிஃபிஷியரியே வந்துட்டு அந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஒரு ஊர்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அது போயிருக்கு, ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எவாலுவேட் பண்ற, அந்த மானிட்டர் பண்ற வேலையை யாருக்கு கொடுக்குறோம்? பீப்புளுக்கே கொடுக்குறோம். புரியுதுங்களா? இன் ரியாலிட்டி கிராம சபாவுக்கோ அந்த பஞ்சாயத்துக்கோ கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்துட்டு சோசியல் ஆடிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல சொல்லாத பாயிண்ட் என்னென்ன இருக்கு? ஃபினான்ஷியலி எம்பவர் தி ரூரல் உமன், சோசியல் இஷ்யூஸ் சொல்லியாச்சு, லிக்வர் ஷாப்பை க்ளோஸ் பண்றது சொல்லியாச்சு, சோசியல் ஆடிட்டும் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சுப்பா. கிராம சபா மீட்டிங்ஸ், கிராம பஞ்சாயத்து இதுல அட்டன் பண்றது, மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது, இது எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஸ்கீம் ஒரு முக்கியமான ஸ்கீமா, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சொன்ன ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ் யோஜனா எழுதணும். இப்ப கரண்டா போறது வந்து தீன் தயாள் அந்தியோதய யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். புரியுதுங்களா? நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஃபார்மல் லோன்ஸ்க்கு அசஸ் இருக்குது. எல்லாமே சொன்ன பாயிண்ட் தான். தே சேவ் த மணி ஆன் ரெகுலர் பேசிஸ் அண்ட் ஹேவ் அசஸ் டு ஃபார்மல் லோன்ஸ், இன்டர்மீடியரி டு ப்ரொவைட் ஃபினான்சியல் சர்வீஸ், ஸ்கில்லிங் அண்ட் டைவர்சிபிகேஷன் சொல்லியாச்சு. இந்த இன்டர்மீடியரி டு ஃபினான்சியல் சர்வீஸ் இதுக்கு என்ன மீனிங்? பேங்க் சக்கீஸ்னு ஒரு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங் சர்ச் பண்ணுங்க கூகுள்ல. ஹெல்பிங் அவன் சொன்னார்ல, அதான் பேங்க்லோட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ சோ அதை வந்துட்டு ரூரல் பீப்புளுக்கு போய் ரீச் அவுட் பண்றது. புரியுதுங்களா? அந்த ஏதோ பேங்க்ல ஏதோ ஒரு அசஸ் பண்ண முடியாத ரூரல் பீப்புளுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. புரியுதுங்களா? இவங்க வந்துட்டு அந்த பேங்க்குக்கும் அந்த ரூரல் பீப்புளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து கொரோனா டைம்ல இவங்க நிறைய இந்த மாதிரி இந்த பேங்க் சர்வீஸ் வந்து நிறைய முக்கியமான வேலை பார்த்தாங்க. புரியுதுங்களா? பேங்க்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் ரூரல் பீப்புளுக்கு போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரூரல் பீப்புளுக்கு ஏதோ ஒரு கடன் தேவை அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க எப்படி பேங்க் அப்ரோச் பண்ணலாம், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், யார்கிட்ட போய் பேசணும், இது சம்பந்தமா சொல்றது. பேங்க் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது பணம் எடுக்கணும். சப்போஸ் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பணம் எடுக்கணும். சோ அப்ப அதுக்கு அசஸ் அதை எப்படி போடுறது, எப்படி எந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, எப்படி பணம் எடுக்கிறது, யார்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் ஹெல்ப் பண்றது வந்துட்டு உங்களோட வேலை, பேங்க் சக்கீஸ். இந்த ஸ்கீம் மூலியமா இது வரைக்கும் எவ்வளவு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க? லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இது வந்து த்ரூ அவுட் தி கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் டெல்லி அண்ட் சண்டிகர். எக்ஸப்ட் டெல்லி அண்ட் சண்டிகர் த்ரூ அவுட் தி கண்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இது வரைக்கும் வந்து 76 லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மோர் தென் 76 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப் have been initiated under this scheme. இந்த ரெண்டு ஸ்கீமையும் கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ் யோஜனா, இன்னொன்னு வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்.
போலாங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, திரும்ப அதுங்க போவோம். ஆல்தி அபோவ் சொன்னது யாரு? கை தூங்க, யார் யாரெல்லாம் ஆல்தி அபோவ்ன்ட்டு. கை தூங்க. பாத்துக்கோங்க, நீங்களே பக்கத்துல இருக்கணும், பாத்துக்கோங்க. இவங்க தான், நீங்க தான் சாட்சி. 2020 கேட்ட பிவைக்யூ கொஸ்டின் பார்த்த உடனே சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ் 2020 கேட்ட ஒரு கொஸ்டின் பிவைக்யூ தான். அக்கார்டிங் டு தி நேஷனல் இந்தியாஸ் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ், அக்கார்டிங் டு தி இந்தியாஸ் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ், which are the following can be used as raw material for production of biofuels? ரா மெட்டீரியல் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்பர் 1 கசாவா, நம்பர் 2 டேமேஜ் வீட் கிரைன்ஸ், நம்பர் 3 கிரவுண்ட்நட் சீட்ஸ், நம்பர் 4 ஹார்ஸ் கிராம், நம்பர் 5 ராட்டன் பொட்டேட்டோ, நம்பர் 6 சுகர் பீட். இது அக்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல, ஜெனரலா எல்லாத்துக்கும் கேட்ட கொஸ்டின். அக்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் டக்கு டக்குன்னு சொல்லணும். ஆன்லைன்ல ஒரே ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஆன்சர் வரவே இல்லையா ஆன்லைன் பேட்ச்ல இருந்து? ஏ ஆன்சர்ன்றவங்களாம் கை தூக்குங்க. பி ஆன்சர்ன்றவங்களாம் ஒருத்தவங்க. சி, சி ஆன்சர்ன்றவங்களாம் கை தூக்குங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. ஏ ஆன்சர்னு சொன்னவங்களாம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. ஒன்னும் ஸ்டார்ச் அதிகமா இருக்கணும், இல்ல சுகர் அதிகமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு தி இந்தியாஸ் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ், எதுல இருந்தெல்லாம் எடுக்கலாம்னு அவங்க கேட்கல. எதுல இருந்து எடுக்கலாம்னு கேட்டா நீங்க எல்லாத்துல இருந்து கூட எடுக்கலாம்னு நீங்க சொல்லலாம். பட் அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு தி இந்தியாஸ் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ். பாலிசின்னு ஒண்ணு இருக்குது, அது கீழே அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது எது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டுன்ற அந்த இடத்துல வந்துட்டு ஒரு செக் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? ஏ. கிரவுண்ட் இல்ல, ஹார்ஸ் கிராம் இல்ல. கிரவுண்ட் இல்ல, ஹார்ஸ் கிராம் இல்ல. பாலிசி ஃப்ரேம் பண்ணவங்களுக்கு தான் கேட்கணும். ஆக்சுவலா அது எஃபிஷியன்டா இல்லாம இருந்திருக்கலாம், மத்ததை கம்பேர் பண்ணும்போது அது எஃபிஷியன்டா இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, ப்ரொடக்ஷன் இல்ல அப்படிங்கும்போது பல்சஸ் அவர் சொல்ற கான்செப்ட் படி பல்சஸ் ஆயில் சீசன் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்றதுக்கே எதுவும் இல்லை. ஸோ இது எப்படி ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி லோவா இருக்குல்ல, நிறைய நம்ம இம்போர்ட்லாம் பண்ணுவோம். ஸோ அதுவே பிரச்சனையா இருக்கும்போது எப்படி பயோஃபியூலுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு லாஜிக்கலானது தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 5 and 6. பிவிக்கு பார்க்கும்போதே நம்ம கொஸ்டின் எப்படி அப்சர்வ் பண்ணுன்றது தெரியும். அக்கார்டிங் டு திரும்ப இன்னொரு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு இடத்துல செக் இருக்கு, அக்கார்டிங் டு தி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதுல எங்கேயோ ஏதோ ஒரு செக் இருக்கு அப்படின்றது தெரியும் நெக்ஸ்ட் டைம். இப்படி பிவிக்கு ஒழுங்கா பார்க்கல அப்படிங்கும் போது நம்ம ஆல்தி அபோ தான் போட்டு வரும். அதுவும் அந்த டைம்ல 2020 எல்லாம் வந்து ஆல்தி அபோ ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா ஆல்தி அபோ தான் இருக்கும். இந்த 2020, 2019 கிட்டத்தட்ட வந்து அந்த டைம்லாம் வந்து ஆல்தி அபோ, நன் ஆஃப் தி அபோ இருந்துச்சுன்னா நன் ஆஃப் தி அபோ தான் ஆன்சரா இருக்கும். ஆல்தி அபோ ஆன்சரா இருந்துச்சுன்னா அப்படின்னா ஆல்தி அபோ தான் ஆன்சரா இருக்கும் அப்பலாம். என்னப்பா? அதான் சயின்ஸ் அண்ட் டெக் சொல்லி அனுப்புவாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதான் வரும் அப்படின்ட்டு. ஈவன் வந்து ஜென்ரலா கூட அந்த 2018 கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஆல்தி அபோவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படியும் 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆல்தி அபோ அப்படின்னா அதுல மினிமம் 7 கரெக்ட் ஆகும் அப்போ பழைய பேட்டர்ன்ல. பட் இப்பெல்லாம் அவங்களாம் வேற ஆயிட்டாங்க.
வித் ரெஃபரன்ஸ் டு அந்த 2020 மட்டும் அக்ரில இருந்து நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. பட் அக்ரில இருந்து கேட்ட கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்டாலையுமே ஆன்சர் பண்ண முடியாம தான் இருந்துச்சு. வித் ரெஃபரன்ஸ் டு பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா, வித் ரெஃபரன்ஸ் டு பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். பிளாக் கிராம், பிளாக் கிராம்னா தமிழ்ல என்ன? உளுந்து. பிளாக் கிராம் கேன் பி கல்டிவேட்டட் அஸ் கரீஃப் அண்ட் ரபி கிராப்னு சொல்றாங்க. போத் அஸ் கரீஃப் அண்ட் ரபி கிராப். செகண்டா வந்து கிரீன் கிராம் அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி half ஆஃப் தி பல்ஸ் ப்ரொடக்ஷன். கிரீன் கிராம்னா என்ன? இது பிளாக் கிராம், இது வந்து கிரீன் கிராம். பச்சை பயிரா? நானும் கிரீன் இருக்காங்கம்மா, அவங்களுக்காக தான் சொல்றேன், ரொம்ப யோசிக்காதீங்க. இது கூட ஓகே ஓகே. So in the last 3 decades, while the production of kharif pulses increased, the production of rabi pulses, kharif pulses வந்து increase ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. The production of rabi pulses has decreased அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆன்சர் இதுக்கு? சொல்லுங்க அன்ஷித். நரேஷ், லாஸ்ட்ல மணிகண்டன். எக்ஸ்பிளனேஷன் பா. அப்ப மேஜர் என்ன? பல்ஸ்ல வந்து மேஜர் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பல்ஸ்ல மேஜர் எதுப்பா? லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் எது பல்சஸ்ல? மகாலட்சுமியும் லைசானியாவும் ரெட் கிராம்னு சொல்றாங்க. சிக்பீன்னு ஒரு கிராப் இருக்கு, அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? நம்பர் 1 சிக்பி. ஸோ அதுவுமே 50%லாம் இல்லை அதுக்குன்ட்டு, புரியுதுங்களா? நியர்லி ஹாஃப்னு சொல்றேன், ஹாஃப்னா வந்து 50%. ஸோ அதுவுமே அவ்வளோ ஷேர்லாம் இருக்காது, சிக்பியுமே அவ்வளோ ஷேர்லாம் இருக்காது. நியர்லி சம்வாட் 30, ரீசெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்க, 30 அந்த மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த இது தப்பு. நியர்லி ஹாஃப் ஆஃப் பல்ஸ் ப்ரொடக்ஷன் கிரீன் கிராம் அப்படின்றது தப்பு. எந்த ஒரு பல்ஸுமே அவ்வளோ 50%லாம் போயிருக்காது. தேர்ட் என்னப்பா? ம், என்னப்பா? ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு எழுதுவீங்க தேர்டுக்கு? கரெக்டாப்பா. Last 3 decades, in the last 3 decades, while the production of kharif pulses has increased, the production of rabi pulses has decreased அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா? என்ன எக்ஸ்பிளனேஷன்? செக் பண்ணி சொல்லுங்க வேணா. அது எப்படி 3 டிகேட்ல வந்துட்டு ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னொரு டிக்ரீஸ் ஆயிருக்கும்? ம், எப்பயுமே டேட்டா வந்து நெகட்டிவ்ல போக விட மாட்டாங்க, ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல எங்கன்னா ஸ்டடிலி, கான்ஸ்டன்ட்லி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நிறைய செக்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? ஹவ் பீன் ஸ்டடிலி இன்க்ரீஸ்டு இல்ல கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸ்டு அப்படிங்கும் போது அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? இங்க ஸ்டடிலி, கான்ஸ்டன்ட்லி அந்த மாதிரி வார்த்தை வரல. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இந்த இடத்துல? இந்த இடத்துல செக் இருக்கு, புரியுதுங்களா? ரபி பல்சஸ் டிக்ரீஸ்டு அப்படின்றதுக்கு பதிலா ரபி பல்சஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்ற வந்திருக்கணும் இந்த இடத்துல. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? 1 ஒன்லி. செக் பண்ணிட்டீங்களாமா? என்ன வந்துச்சு? ம், திரும்ப சப்ஜெக்ட் போறோம். இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுதான், புரியுதுங்களா? எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆல்ரெடி சொன்னது. இன்க்ளூசிவ்னஸ்னா என்ன? இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்றது என்ன மீனிங்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்ல ஜெண்டர் பேரிட்டின்னு சொல்லுவோம்ல,
ஸோ அதுதான் வந்துட்டு இன்க்ளூசிவ்னஸ். இப்போ டெசிஷன் மேக்கிங்ல இவங்களையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்க சொல்றதுமே என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்பாங்க. புரியுதுங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரொமோட் தி சாலிடாரிட்டி அமங் உமன், பிரிங்கிங் டுகெதர் ஆன் தி இஷ்யூஸ் லைக் ஹெல்த், நியூட்ரிஷன், ஜெண்டர் பேரிட்டி, ஜெண்டர் ஜஸ்டிஸ். இது எல்லாத்துலயுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இஷ்யூஸ் ஆஃப் ஹெல்த் நியூட்ரிஷன்ல எப்படி ஆட் ஆச்சு? எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எப்படி சேர்ந்துச்சு? எதனால சேர்ந்துச்சு? தி பிரிங்கிங் தம் டுகெதர் ஆன் தி இஷ்யூஸ் லைக் ஹெல்த், நியூட்ரிஷன் சொல்றாங்களா, எப்படி, எந்த காரணத்தினால? ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு கேக்குறேன். ம். எப்படி அதுக்கெல்லாம் சால்வ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறேன். எப்படி அந்த இஷ்யூஸை கொடுக்குறாங்க இந்த இதுல உமன் எம்பவர்மெண்ட்ல? என்ன காரணத்துல எக்ஸ்பிளேஷன் தாமா கேக்குறேன். நடத்தி இருக்கு சொன்னதுதாமா கேக்குறேன். திரும்ப சொல்றேன். அதான் கேக்குறேன். நான் வேற எதுவும் பெருசாலாம் எதுவும் கேட்கல. பணம் கைக்கு பணம் வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ அவங்களுக்கு கையில பணம் வந்ததுக்கு அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடான நீட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா பூர்த்தி செய்யலாம். இல்ல வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, டீமா சேர்ந்துட்டாங்க. இப்ப பஞ்சாயத்துல சொல்லி நம்ம ஊர்ல வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்னு ஒண்ணு வேணும், பிரச்சனை பண்ணுங்க, இல்ல போய் அப்ரோச் பண்ணுங்க பாசிட்டிவா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புரியுதுங்களா? சோ அதான் ஹெல்த். கைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப தேவையானதை வாங்கி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப கைக்கு பணம் வந்துட்டு ஏதோ ஒரு என்டர்பிரினரியல் ஆக்டிவிட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேவையான எஜுகேஷனுக்கு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணணுமோ, இல்லை வந்து நியூட்ரிஷனுக்கு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் கேட்டேன். ஜெண்டர் பேரிட்டி, ஜெண்டர் ஜஸ்டிஸ் எல்லாம் வந்துட்டு என்ஷூர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேங்க் சக்கீஸை பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு. பேங்க் சக்கீஸ்னா என்ன? யாரையும் யாரையும் கனெக்ட் பண்றாங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்? பேங்கையும் ரூரல் பீப்புளையும். புரியுதுங்களா? பேங்கோட பினான்சியல் சர்வீஸ் வந்துட்டு போய் ரூரல் பீப்புளுக்கு போய் சேர்க்கறது ஹெல்ப் பண்றாங்க. அதனால பேங்க் சக்கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இதுல வந்து ஹெல்த்ல வந்து இந்த மாதிரி ஒர்க் பாக்குறவங்க யாரு? அவங்களுக்கு பேர் என்ன? ஆஷா ஒர்க்கர்ஸ். ஆஷா ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம். ஸோ ஏதாவது இப்போ பிரெக்னெண்டா யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்க்கறது. நீங்க இது சாப்பிடுங்க, புரியுதுங்களா? ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போய் சேர்க்கறது. ஆஷாவுக்கு அப்ரிவேஷன் என்ன? அக்ரிடேட்டட் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். சோசியல் அப்ளிஃப்மெண்ட் எப்படி நடக்குது? சோசியல் அப்ளிஃப்மெண்ட் எதனால நடக்குது? இருக்கக்கூடிய ஜெண்டர் ஸ்டீரியோடைப் எல்லாம் குறையுது. வேற ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துல வந்துட்டு முன்னாடி சொன்னதை யாரும் கேட்காம இருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபினான்ஷியலா எம்பவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஃபேமிலியில ஒரு வாய்ஸ் இருக்கு. ஃபேமிலியில மட்டும் இல்ல, சொசைட்டிலையும் ஒரு வாய்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி பஞ்சாயத்து மீட்டிங்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து மீட்டிங்ஸ்லயும் போய் பேசுறாங்க. எங்களுக்கு இதுதான் தேவை, எங்க ஊர் நம்ம ஊருக்கு வந்துட்டு இதுதான் நெசசரி, நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஸ்கூல் வேணும், நம்ம ஊருக்கு வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும், நம்ம ஊருக்கு வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் ஒன்று வேணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஓப்பன் டிஃபிகேஷன் அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க என்ஷூர் பண்ணலாம். பஞ்சாயத்துல வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் மொபிலிட்டி இது வந்து ஸ்பெஷலி வந்து கேரளா மாதிரியான ஸ்டேட்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு. பஞ்சாயத்து எலெக்ஷன்ல சோசியல் இஷ்யூ ஒன்று ரைஸ் பண்றது, அது மூலியமா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படிப்படியா மேல போய் ரொம்ப ஹையர் பொசிஷன்ல ரீச் பண்றது. புரியுதுங்களா? எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர். ஸோ அந்த இது இருக்குல்ல அந்த கேரளாவில், அந்த இதை யாரு கொண்டு வந்தா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்? செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேர் என்ன? அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் குடும்பஸ்ரீ. கிட்டத்தட்ட வந்து அந்த நேஷனல் லெவல்லே வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்க அட்லீஸ்ட் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து குடும்பஸ்ரீ தான் சொல்லுவாங்க. நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் தமிழ்நாட்டில் நிறைய இருந்தாலும் இல்லை இந்தியா ஃபுல் நிறைய இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வர வார்த்தை வந்துட்டு குடும்பஸ்ரீ செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் வார்த்தை வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது கேரளாவில் அந்த அளவுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. சர்பஞ்ச்னா என்ன மீனிங்? வில்லேஜ் பஞ்சாயத்தோட லீடரா வராங்கல்ல, சோ அதான் வந்து சர்பஞ்ச் இல்லைன்னா பிரதான் அப்படின்னு சொல்றது.
போலாங்களா அடுத்தது? அடுத்து வந்து டெக்னாலஜி டிசிமினேஷன்ல எப்படி ஹெல்ப் பண்றாங்க, அதே மாதிரி வந்துட்டு அதை வச்சு இது எல்லாமே இந்த 3 ஸ்லைடுமே வந்து கதையா தான் இருக்கும். என்ன கதைன்றதை நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டெக்னாலஜி டிசிமினேஷன்ல எப்படி ஹெல்ப் ஆகுது, ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான். டிசிமினேஷன் ஆஃப் டெக்னாலஜில எப்படி ஹெல்ப் ஆகுது. எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்துட்டு ஒரு சில இதுல வந்துட்டு இண்டிவிஜுவல் ஃபார்மரா போய் டார்கெட் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. ஒரு செட் ஆஃப் பர்டிகுலர் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து குரூப்பை தான் டார்கெட் பண்ண முடியும். அதுக்கு பேரே வந்து குரூப் அப்ரோச்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? குரூப் அப்ரோச். என்ன காரணத்தினால இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணாம குரூப்பை டார்கெட் பண்றாங்க? எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோ இல்ல ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரோ ஃபாஸ்டா டிரான்ஸ்மிட் ஆகும் சொல்றாங்க. லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு குயிக்கா டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து நான் மெயினா எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்துட்டு குரூப்பா இருக்கும்போது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் தேவையான அந்த எம்ப்ளாய்மெண்ட் நீடு இல்ல ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடும். தேவையான ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடும். புரியுதுங்களா? இப்ப நான் மேங்கோ ப்ராசஸிங்க்கு ஒரு ஃபார்மரா கூப்பிட்டு நீங்க மேங்கோவா வைக்காதீங்க, உங்க தோட்டத்துல வந்து சப்போஸ் மேங்கோ நீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க மேங்கோவா வைக்காதீங்க, நீங்க ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, இல்ல அதுல இருந்து பிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு ஃபார்மரா சொன்னேன் அப்படின்னா உண்மையிலே அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏன்னா அதுல வந்து நிறைய லேபர் இன்வால்வ்டு. புரியுதுங்களா? அது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நிறைய இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு ஃபார்மருக்கும் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்மளால அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேஸுக்கு இந்த ப்ராசஸிங் மெயினா வந்து இந்த ப்ராசஸிங் ரிலேட்டடான ஒர்க்கு வந்து நம்ம குரூப்பை டார்கெட் பண்ணாதான் நமக்கு வேலையாகும். புரியுதுங்களா? அதுக்கு பேரே வந்து என்ன, குரூப் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்டென்ஷன்ல. குரூப் பேஸ்ட் அப்ரோச். ஸோ இதுல வந்து பாட்டம் அப் அப்ரோச்ன்றதை ஃபாலோ பண்றோம். புரியுதுங்களா? பாட்டம் அப்னா என்ன, அந்த ஊர்ல மேங்கோ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க போய் மேங்கோ ரிலேட்டடான டெக்னாலஜி கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த ஊர்ல பனானா ஏதாவது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பனானால இது பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பனானா ரிலேட்டட் அவங்களோட தேவை என்னவோ தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான டெக்னாலஜி அந்த குரூப் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த குரூப் பேஸ்ட் அப்ரோச் எதுக்காக தேவை? நம்பர் 1 தேவையான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது, தேவையான ரிசோர்ஸையும் அவங்க மொபிலைஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுன்னா? தனியா ஒரு ஃபார்மருக்கு சொல்லிட்டு நீங்க அந்த ப்ராசஸிங் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த பல்ப் மேனுஃபேக்சரிங்கோ இல்ல வந்துட்டு அதுல இருந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அவரால் மொபிலைஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து குரூப்பை டார்கெட் பண்றாங்க ஒரு சில எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ். அந்த அப்ரோச்சுக்கு பேரு குரூப் பேஸ்ட் அப்ரோச்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இங்க டாப் டவுன் அப்ரோச் ஃபாலோ பண்றாங்களா இல்ல பாட்டம் அப்பா? பாட்டம் அப். பாட்டம் அப்னா என்ன மீனிங்? அதாவது வந்து அந்த லோக்கல் கண்டிஷன்ல என்ன பாப்புலரோ, ஒரு லோக்கல் கண்டிஷனுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெக்னாலஜி டிரான்ஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அதான் இந்த ஸ்லைட் ஃபுல்லாவே இருக்கும். எஃபெக்டிவ் சேனல் ஃபார் டிசிமினேஷன் ஆஃப் டெக்னாலஜி, டாப் டவுன் அப்ரோச், ரெஸ்பாண்ட் டு குரூப் டிமாண்ட். கிட்டத்தட்ட நான் என்ன சொன்னோம் அந்த பாயிண்ட் தான் அதுல இருக்கும். புரியுதுங்களா? உங்க வீட்டுல இல்ல உங்க லோக்கல் ஏரியாவில் யாரா இருந்தாங்கன்னா சொல்லுங்க. எப்பயுமே ஒரு இதை வந்துட்டு ரா மெட்டீரியலா விற்கிறதுக்கு பதிலா அதை ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு கன்சியூமர் ப்ராடக்டா இல்ல வேல்யூ ஆடட் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விற்கும் போது நிறைய லாபம் எடுக்கலாம். பட் நடுவில் என்னென்ன செக்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்பர் 1 லேபர் கண்டிப்பா தேவை. புரியுதுங்களா? லேபர் தேவை. இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கும் போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தேவைப்படும். புரியுதுங்களா? இது ரெண்டும் அஃபோர்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ராசஸிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ மோஸ்ட்லி இப்போ நம்ம எதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம்? ரோல் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் இன் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் உமன். ரோல் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் இன் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் உமன் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். அவங்களுக்கு எதுக்கு ட்ரைனிங் தேவை, இல்ல அதோட ரோல் என்ன சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு எதுக்கு ஸ்கில் ட்ரைனிங் தேவை ஃபார்ம் உமனுக்கு? இருக்க எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்பாங்களா இல்ல காலேஜ் படிச்சிருப்பாங்களா இல்ல என்ன டிகிரி முடிச்சிருப்பாங்க? மோஸ்ட்லி இது எல்லாமே நீங்க அந்த பாயிண்ட்ல கொண்டு வரணும். எதுக்காக ஸ்கில் ட்ரைனிங் தேவைன்றது. மோஸ்ட்லி இருக்கவங்க எல்லாருமே ஸ்கூல் டிராப் அவுட்டா இருப்பாங்க வில்லேஜ்ல இருக்கும்போது. புரியுதுங்களா? வில்லேஜ் லெவல்ல நீங்க பார்க்கும்போது மோஸ்ட்லி 8th வரைக்கும் இல்ல 10th வரைக்கும் படிக்க வச்சுட்டு அதோட நிப்பாட்டிடுவாங்க. புரியுதுங்களா? ஸ்கூல் டிராப் அவுட்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுது? தேவர் கெட்டிங் சம் எம்ப்ளாய்மெண்ட். புரியுதுங்களா? எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லாம ஸோ அது மூலியமா வருமானமும் வருது, மாசம் மாசம் நிறைய வருமானமும் வருது.
ஸோ அதனால அவங்களோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதான் சொல்றோம். என்னது ரோல் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் இன் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் உமன். இவங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்றதாங்க ஆன்சர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடியோட நீங்க எக்ஸாம்பிள்ல கொடுக்கணும். புரியுதுங்களா? கேஸ் ஸ்டடியோட கொடுக்கணும். நான் கொடுத்த கேஸ் ஸ்டடி ஏதோ எந்த எந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட கொடுத்துருக்கேன்? ஸ்வலம்பன். எந்த ஊரு? உத்தரப்பிரதேஷ். என்ன ட்ரைனிங் எடுத்தாங்க? யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாங்க? மேங்கோ ப்ராசஸிங்க்கு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட மேங்கோ ப்ராசஸிங்க்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது மூலியமா ரா மேங்கோ சப்ளை பண்றதுக்கு பதிலா இப்போ வந்துட்டு பல்ப்பு, வேற என்னென்ன, பிக்கிள்ஸ், வேற ஜூஸ், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. புரியுதுங்களா? லேக் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிராப் அவுட், இது எல்லாமே சொன்னதுதான். வொகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங். ஸோ இந்த கண்டிஷன்ல அவங்க எதை டிபெண்ட் ஆயிருக்காங்க? தி டிபெண்ட் ஹெவிலி ஆன் தி ஸ்கில் டெவலப்மெண்ட். நீங்க எழுதும் போது வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. வேற ஏதாவது ஒரு ப்ராசஸிங்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி எழுதுங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே லைட்டா எக்ஸாம்பிள் மட்டும் மாத்திருங்க. வேற ஏதாவது மேங்கோ ப்ராசஸிங், வேற ஏதாவது பனானா ப்ராசஸிங்ல பனானால இருந்து ஏதாவது சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து எழுதுங்க. கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஊர்ல இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. பிக்கிள் மேனுஃபேக்சரிங்ல நானே பார்த்திருக்கேன், கண்ணால பார்த்திருக்கேன், என் ஊர்லயே பார்த்திருக்கேன். இந்த மாதிரி குரூப்பா சேர்ந்துட்டு ஸ்கில், அதாவது வந்துட்டு அந்த தேவையான ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் மூலியமாவோ இல்ல வேற யாருனாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்தோ கத்துப்பாங்க. கத்துக்கிட்டு இவங்க வந்து அந்த ஊறுகாய் பாக்கெட்டை இது பண்ணி விற்பாங்க. லோக்கல்ல வந்துட்டு இது பண்ணுவாங்க, விற்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரோல் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங். இந்த எக்ஸாம்பிள் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? முன்னாடி ரா மேங்கோவை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது ஸ்கில் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் என்னவா இப்ப சப்ளை பண்றாங்க? ஜூஸா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை விட இதுல வந்து பல மடங்கு அதிகமான லாபம் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அது மூலியமா அவங்களோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆகுது நல்லா அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஸ்டடியில இருக்கும். நீங்க நியூஸ் பேப்பர்ல ஏதாவது புதுசா ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா, கேஸ் ஸ்டடி ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸ்கில் ட்ரைனிங்க்குனே கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸ்கில் ட்ரைனிங் டார்கெட் பண்ற மாதிரி வெறும் ஸ்கில் ட்ரைனிங் மட்டுமே. ஸோ அந்த இதுல வந்து இது ஒண்ணு ஸ்கீம். என்ன ஸ்கீம் பேர் என்ன? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. ஸோ இந்த இதுல வந்து ஷார்ட் டேர்ம், தேவர் கிவிங் தி ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் டு யூத்ஸ். இந்த ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம். அந்த டைம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாமே இது கேட்டிருப்பாங்க. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. அட்லீஸ்ட் சிவில் சர்வீஸ்ல கேட்கலாம். அந்த டெஸ்ட் சீரிஸ்ல இது ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருந்துச்சு. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, கௌசல் விகாஸ் யோஜனான்ட்டு. எதுக்கான ஸ்கீம் இது? ஸ்கில் ட்ரைனிங். ஒருவேளை ஸ்கில் ட்ரைனிங்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை நீங்க கண்டிப்பா எழுதணும், மென்ஷன் பண்ணணும் உங்க ஆன்சர்ல. ஒருவேளை அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் கேட்டாங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த ஸ்கீம் மென்ஷன் பண்ணணும்? நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அப்புறம் ஸ்வர்ண ஜெயந்தி, கிராம் ஸ்வராஜ்க்கு ஒரு யோஜனா. ஸ்வராஜ் ஸ்வராஜ்ன்றீங்க. ஓகேவா? சோ இந்த கௌசல் விகாஸ் யோஜனால யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க? யாரை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க? 3 kinds of training routes under the scheme. யார் யாருக்கு? ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் டிராப் அவுட்ஸ். ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் டிராப் அவுட்ஸ் கண்டிப்பா அன்எம்ப்ளாய்டா தான் இருக்கணும். ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தானே எப்படி ட்ரைனிங் வருவான்? ஸோ செகண்டா இருக்கிறது ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க யாருனாவது? ஏற்கனவே அந்த ஸ்கில் இருக்கும், பட் ஆனா அது ஒரு ட்ரைனிங் கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா வந்துட்டு ஒரு இதுல டோர் ஒர்க்ஸ் இல்ல மர சம்பந்தமான வேலையை நல்லா பார்ப்பாங்க அப்படின்னா, ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சம்பந்தமான ஒரு ஸ்கில் இருக்கும். பட் என்கிட்ட அந்த ஸ்கில் தான் இருக்க தவிர ஒரு ரெகக்னிஷன் இல்லை. இவன் வந்துட்டு அதுல எக்ஸ்பர்ட்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அதை வச்சு நான் எம்ப்ளாய்மெண்ட் அசஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான் என்கிட்ட, பட் அது ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சின்னதா ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க. இவன் இந்த இதுல வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு, ஸோ இவர் வந்துட்டு இதுல எக்ஸ்பர்ட், பெஸ்ட் கார்பெண்டர் இல்ல பெஸ்ட் பிளம்பர், இந்த மாதிரி இது கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது?
அடுத்து வந்துட்டு அதை வச்சு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போய் அவர் கொண்டு வரலாம். புரியுதுங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் அப்படின்றது. ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங்னா என்ன? டு ரெகக்னைஸ் தி எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸ். டு ரெகக்னைஸ் தி எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸ். அட்ரஸிங் தி ஸ்கில்லிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் குரூப்ஸ் விச் ஆர் அண்டர் ரெப்ரசன்டட். அந்த ஊர்ல வந்து ஏதோ ஒரு பேசிஸ்ல குறைவா ரெப்ரசென்ட் ஆனவங்க, ஏதோ ஒரு கேஸ்ட் பேசிஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேசிஸ்லயோ வந்துட்டு, இல்ல சோசியோ எக்கனாமிக் பேசிஸ்லயோ குறைவா ரெப்ரசென்ட் ஆயிருப்பாங்கல்ல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயோ இல்ல மத்த இதுலயுமே, பொருளாதாரத்திலையும். ஸோ அவங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்கறது. அதான் வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் டு அட்ரஸ் தி ஸ்கில்லிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் குரூப்ஸ் விச் ஆர் அண்டர் ரெப்ரசென்டட். புரியுதுங்களா? ஏதோ பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அண்டர் ரெப்ரசன்டேஷனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸ்பெஷலா அதுக்குன்னு வந்து ஸ்கீம் கொடுத்துட்டு அதுல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த 3 இதுதான் வந்துட்டு இதோட மெயின் ட்ரைனிங் ரூட்ஸ். புரிஞ்சுதுங்களா? கௌசல் விகாஸ் யோஜனா எல்லாம் குழப்பிக்க மாட்டீங்கல்ல? பார்த்தாதான் தெரியும். ஆன்சர் காப்பியை பார்த்தாதான் தெரியும். ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டடான ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்கம்மா மகாலட்சுமி. பிஎம் கிசான் சம்பதா யோஜனா. இன்சூரன்ஸ் ரிலேட்டடா சொல்லுங்க அன்ஷித். ஸ்கீம் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா. நீங்க சொல்லுங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரிலேட்டடா என்ஆர்எல்எம். அப்புறம் இன்னொன்னு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. ஸ்கில் ட்ரைனிங்கான ஸ்கீம் என்ன? கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்ன? கௌசல் விகாஸ் யோஜனா. இன்னும் என்னென்ன ஸ்கீம் நம்ம பார்த்திருக்கோம்? ஓகே. எஸ்டிஆர்ஒய். நம்ம சப்ஜெக்ட் இந்த ஸ்கீம் எல்லாமே வந்துட்டு ஜிஎஸ்லியுமே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் ஆகும். ஜிஎஸ்லியோ இல்ல பிரிலிம்ஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் நீங்க எழுதலாம். இதான் அந்த 2020 பாருங்க, இது எல்லாமே 2020. இதுவும் 2020, இதுவும் 2020, இந்த இதுவும் 2020. எல்லாமே அக்ரிகல்ச்சர்ல இருந்து கேட்டது. எல்லாமே ஆனா தப்பு தப்பா தான் சொல்றீங்க. கொஸ்டினே பார்த்துருக்க மாட்டீங்களாமா? கொஸ்டின் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும் போல. With reference to the current trends in the cultivation of sugarcane in India, consider the following statement. Cultivation of sugarcane, consider the following statement. Option 1 கொடுத்திருக்கிறது வந்து a substantial saving in seed material is made when bud chip settings are raised in a nursery. First bud chip na என்ன மீனிங்? இந்த கனவு மட்டும் கட் பண்றாங்கல்ல, சோ இது என்னன்னு சொல்றோம்? பட் சிப் அப்படின்னு சொல்றோம். பட் சிப். So when bud chip settings are raised in a nursery and transplanted in the main field. So இந்த மாதிரி பட் சிப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மெட்டீரியல், சீட் மெட்டீரியல் சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சேவிங்ஸ் இன் சீட் மெட்டீரியல். செகண்டா வந்து when direct planting of sets is done. When direct planting of sets is done, the germination percentage is better with single budded sets. Better with single budded sets as compared to sets with many buds. Suppose இந்த மாதிரி இது வந்து buds with sets with many buds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இது இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு சின்ன இதுல மட்டும் ஒண்ணு இருக்குல்ல, இதை வந்து என்னன்னு சொல்றோம்? சிங்கிள் பட்டட் செட்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க அந்த இதுல?
இந்த ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் இஸ் பெட்டர் இன் சிங்கிள் பட்டட் செட்ஸ். அதாவது வந்து இந்த இதுல வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க கம்பேர் டு செட்ஸ் வித் மெனி பட்ஸ். கம்பேர் டு இந்த இது புரியுதுங்களா? ஸோ தேர்டா இருக்கிறது வந்து இஃப் பேட் வெதர் கண்டிஷன் ப்ரிவைல்ஸ், இஃப் பேட் வெதர் கண்டிஷன் ப்ரிவைல்ஸ் when sets are directly planted சொல்றாங்க. சிங்கிள் பட்டட் செட்ஸ் have better survival as compared to large sets. Direct planting single butted sets will have better survival compared to large sets. Last option வந்து sugarcane can be cultivated using settings prepared from tissue culture. சொல்ல அன்ஷித் முனையுமே ஆமா அதான் அந்த முனையை தனித்தனியா இது தனியா கட் பண்ணோம் இது தனியா கட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் பட்டன் சொல்றோம். அப்படியே இருக்கும்போது மெனி பட்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இது அப்படியே சோவிங் பண்ணும்போது மெனி பட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி தனித்தனியா கட் பண்ணி இதை சோவிங் பண்ணும்போது சிங்கிள் பட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்கம்மா. யார் யாரெல்லாம் சி சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்கம்மா. டைரக்ட் பிளான்டிங் ஆக்சுவலா ஒரு இந்த 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு ஒரு குடும்பத்துல வந்துட்டு 7-8 குழந்தை இருக்கும். 19th அதாவது 20th செஞ்சுரி இப்ப இருக்கிறது என்ன 1910 1920 அந்த மாதிரி இருக்கும்போது 20th செஞ்சுரின்னு சொல்லுவோமா? அந்த 20th செஞ்சுரியில ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து 7-8 குழந்தைங்க இருக்கும். என்ன காரணம் அந்த டைம்ல? குழந்தைங்க இறக்குறதுக்கான ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ 7 குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒண்ணுனா சர்வைவ் ஆகும் அப்படின்றது தான் அவங்களோட லாஜிக். ஸோ இதுல என்னமே ரெண்டுலயுமே கொடுத்துருக்கிறது டைரக்ட் பிளான்டிங். ஸோ மெனி பட்ஸ் இருக்கும்போது இங்க வந்து ஒரே ஒரு பட் இருக்கு, போயிடுச்சுன்னா போயிடுச்சு. இங்க ஒரு இது பண்ணும்போது 3 பட்ஸ் இருக்கு. சப்போஸ் ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த இடத்துல இன்னொன்னு வரலாம், இல்ல இது வரலாம். ஸோ அதான் கான்செப்ட் டைரக்ட் பிளான்டிங்ல. இன்னொன்னு இது சக்சஸ்ஃபுல்லா எப்போ ஆகும் அப்படின்னா நம்ம நர்சரியில வச்சுட்டு ஒரு ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம்ல, அப்போ வந்து இது நல்லா இருக்கும். அப்போ வந்து இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு நர்சரியில இதை ரைஸ் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் கண்டிஷன்ல நம்ம நல்லா மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் டைரக்டா ஃபீல்ட்ல பண்ணும்போது இதுதான் நிறைய இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்க? சப்போஸ் ஒன்னு நல்ல ஒன்னு ஒழுங்கா வரலனா கூட இன்னொன்னு ஜெர்மினேட் ஆகும், இல்ல இது ஒழுங்கா வரலனா கூட இது ஜெர்மினேட் ஆகும். அதான் லாஜிக். புரியுதுங்களா? சோ இந்த ரெண்டுலயுமே வந்துட்டு எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்? சிங்கிள் பட் கிடையாது, லார்ஜ் அதாவது லார்ஜ் செட் வித் மெனி பட்ஸ், லார்ஜ் செட்ஸ். இந்த இடத்துலயும் வந்து மெனி பட்ஸ். திசு கல்ச்சர்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? திசு கல்ச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? மெயின்லி வந்து அந்த மாதிரி திசு கல்ச்சர் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளான்ஸ் வந்துட்டு வைரஸ் ஃப்ரீயா இருக்கும். வைரஸ் ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளான்ட் வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸா இருக்கும். புரியுதுங்களாமா? புரிஞ்சது? கேன்சர் கொஸ்டின் வேணாம், டைரக்டா சப்ஜெக்ட் போயிடும். என்ஜிஓஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச என்ஜிஓ ஒரு 4 என்ஜிஓ பேர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் போலாம். ஏதோ ஒன்று அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்க ஜென்ரலா கூட சொல்லுங்க. யாரோட என்ஜிஓமா நீங்க சொல்றது? தெரியலன்ற ஒரு வார்த்தை ஆனா அவங்க வாயில இருந்து வந்ததே இல்லை. ஏதோ ஒரு ஆன்சர் வருது. ஜல்லிக்கட்டு அப்போ ஒரு என்ஜிஓ வந்து பிரச்சனையா ஒரு சீரியஸ் இஷ்யூவா பேசப்பட்டுச்சு.
கார்பரேட் இஷ்யூவா? அதுதான் அவர் சொல்றதா. அந்த பக்கத்துல ஒரு வார்த்தை வந்துருச்சு. நீங்க சொன்னீங்க, நீங்க என்ன ஆன்சர் சொன்னீங்க? எதை பேசுனீங்க? பீட்டா. அந்த ஸ்லோகன்லயே வரும், ஏதோ ஒரு பீட்டா போட்டா அந்த மாதிரி ஏதோ வரும். என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்லோகன்லயே? பீட்டா வச்சுட்டு ஏதோ சொல்லி வரும். நம்ம ஊர்ல தான் அந்த எதுக்க முனையா லைன் வரும்ல. சோ அதே மாதிரி இந்த பீட்டாவை கலாய்க்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பீட்டா ரொம்ப இதா சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. பட் ஏதோ இவங்களை கலாய்க்கிற மாதிரி ஏதோ ஒரு இது இருந்துச்சு. புரியுதுங்களா? இது வந்து ஒரு என்ஜிஓ ஒர்க்கிங் ஃபார் தி காஸ் ஆஃப் அனிமல்ஸ். புரியுதுங்களா? ஒர்க்கிங் ஃபார் த காஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ பீட்டாவுக்கு அப்ப என்ன அப்ரிவேஷன் சொல்லுங்க? சொல்லுங்கம்மா, பீட்டாவுக்கு அப்ரிவேஷன் என்ன? பரவாயில்ல, இந்த ஆன்சர் அவுட் இருந்து வந்ததுல எனக்கு சந்தோஷம். இல்ல அட்லீஸ்ட் ஜல்லிக்கட்டுல அவர் ஒருத்தர் சீரியஸா புரிஞ்சு ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இந்த நீங்க அந்த ப்ரோட்டஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா மறந்துருப்பீங்க. பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். என்னப்பா என்ன ஒர்க் பண்றாங்க அவங்க? ஆக்சுவலா நிறைய பாப்புலர் ஆக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கூட பாப்புலர் ஆக்டர்ஸ் வந்துட்டு எல்லாம் ஏதாவது ஒரு என்ஜிஓ வச்சிருப்பாங்க. நாங்க போர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலர் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு என்ஜிஓ வச்சிருப்பாங்க. ஸோ யாரும் பேர் சொல்ல விரும்பல, சர்ச் பண்ணுங்க அவங்க என்ன என்ஜிஓ வச்சிருக்காங்கட்டு. நமக்கு தேவை அக்ரி ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ். புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ். நான் ரெண்டு சொல்றேன். ஒன்னு வந்து எம்எஸ்எஸ்ஆர்எஃப், ஒன்னு வந்து எம்எஸ்எஸ்ஆர்எஃப், இன்னொன்னு வந்து மானவ் லோக் அப்படின்றது. என்னப்பா? என்ஜிஓ தானா? என்ன ஊர்ல இருக்கு? என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க? எஜுகேஷனல்? சூப்பர்மா, பாராட்டுறேன். சோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்துட்டு நான் சொல்ற ரெண்டு வந்துட்டு நீங்க இதுதான் எழுதணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சது பாப்புலரா நீங்க ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க அதை கூட எழுதலாம். பட் எம்எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து கண்டிப்பா நீங்க எழுதுங்க. புரியுதுங்களா? எம்எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். நீங்க அடிஷனலா என்ன எழுதணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. மாணவ லோக்கன்னு கொடுத்துருக்கேன். மரத்வாடா நவ் நிர்மான் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? மரத்தோட ரீஜன்ல இருக்கிறதுனால இந்த பேரை சொல்றாங்க. மராத்வாடா. மரத்தோட ரீஜன் எங்கம்மா இருக்கு? மகாராஷ்டிரா. மரத்தோட மகாராஷ்டிரா ரீஜன்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. மானவ் லோக் அப்படின்ற என்ஜிஓ. எம்எஸ்எஸ்ஆர்எஃப் எந்த ஊர்ல ஒர்க் பண்றாங்க? தமிழ்நாட்டுல. ஸ்பெசிபிக்கா அந்த எம்எஸ்எஸ்ஆர் என்ன கிராப்ல ஒர்க் பண்றாங்க? மில்லட்ஸ். நிறைய ஏரியால ஒர்க் பண்ணாலுமே மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ என்ஜிஓக்கு டெஃபினேஷன் என்ன? குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஆர்கனைசேஷன் ஃபார்ம்டு பை a group of individuals working for the welfare of யார் யாரோட வெல்ஃபேர்? பீப்புள், அனிமல்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். இதெல்லாமே பீப்புள், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எந்த ஒரு என்ஜிஓக்கு வந்துட்டு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. இப்பவே சொல்லிடுவீங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பார்த்துட்டு வாங்க எந்த ஒரு என்ஜிஓக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்க படிக்கும்போது ஒரு இதையும் தனியா தெரியற மாதிரி என்ஜிஓஸ்னா என்ன, செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன, எல்லாத்தையுமே குரூப் ஆஃப்னு எழுதிட்டு வராம உண்மையிலேயே தனியா புரியுற மாதிரி எழுதுங்க. புரியுதுங்களா? என்ஜிஓக்கு வந்து என்ன எழுதணும்? செல்ஃப் குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார் ஆர்கனைசேஷன். எதுக்காக ஒர்க் பண்றாங்க இந்த என்ஜிஓஸ்? பர்பஸ் என்ன? ஃபார் என்ஜிஓஸ் என்ன பர்பஸ்ல ஒர்க் பண்றாங்க? வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், ஹியூமன் ரைட்ஸ், ஏதாவது லீகல் ரைட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்குமே ஹெல்ப் பண்றாங்க. இதுல மெயின் எது அதை சர்ச் பண்ணிருக்கீங்களா? நோபல் பிரைஸ் அப்பா
இதுல ஏன் நான் கவர்மெண்ட்னு சொல்றோம்? நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஏன் சொல்றோம்? இட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட், இல்ல கவர்மெண்ட் அல்லாத மத்த ஆர்கனைசேஷன் அப்படின்றதுனால இத நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்றோம். புரியுதுங்களா? நாட் இட் வாஸ் நாட் a பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். மோஸ்ட் என்ஜிஓஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஆர்டினரி சிட்டிசன். பட் அதுக்கு ஃபண்டிங் வந்துட்டு ஏதாவது ஒரு கார்பரேட்ல இருந்து கூட வரலாம். பிசினஸஸ், கவர்மெண்ட்ஸ், பிரைவேட் பர்சன்ஸ் யார்ட்டு இருந்து வேணாலும் வரலாம். பட் அந்த மோஸ்ட் ஆஃப் த என்ஜிஓஸ் தே வர் ஃபார்ம்டு பை ஆர்டினரி சிட்டிசன்ஸ். ஃபண்டிங் வந்துட்டு ஏதாவது ஒரு பிசினஸ்ல இருந்து வரலாம், இல்ல ஃபாரின் கவர்மெண்ட்ல இருந்து வரலாம். புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை ஃபாரின்ல இருந்து ஃபண்டிங் வருது ஒரு என்ஜிஓக்கு அப்படின்னா அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஏதாவது ஆக்ட் இருக்கா? எஃப்சிஆர்ஏ அப்ரிவேஷன் என்ன? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபெமானா எஃப்இஎம்ஏ, அது எதுக்கு? ஸோ அது எதுக்கு? அந்த ஆக்ட் எதுக்கு? புரியுதுங்களா? ரெண்டு ஆக்ட் இருக்குமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன். நீங்க சொன்னது ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஃபெமான்னு ஒண்ணு இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இன்னொன்னு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், எஃப்சிஆர்ஏ. இன்னொன்னு வந்து எஃப்இஎம்ஏ. புரியுதுங்களா? இந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஃபண்டிங்ஸ் ப்ராப்பரா வருதா, இல்ல வேற ஏதாவது டெரரிஸ்ட் ஃபண்டிங் வருதா, இல்ல வேற ஏதாவது டாக்ஸ் எவேஷனுக்காக ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு ஆக்ட் வந்துட்டு இருக்கு என்ஜிஓஸ்க்கு. ஸோ என்ஜிஓஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ஜிஓஸ் பத்தி? ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல இருக்கு? ஆர்டிகல் 19. 19ன்றது என்னது? ரைட் டு ரைட். அந்த ஆர்டிகல் 19 வந்து எந்த பிராட் டைட்டில் கீழ வருது? எந்த பிராட் டைட்டில் கீழ வருது? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்னு ஒன்று வரும், இல்ல ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு இருக்கும். அந்த இதுக்கு ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ அதுக்கு கீழே ஆர்டிகல் 19ல 1C கீழே இந்த மாதிரி ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆக்சுவலா அந்த ப்ராட் டேர்ம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே என்ஜிஓஸையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த லாஸ்ட்ல வந்துட்டு லிஸ்ட் இருக்கும் தெரியுமா? 7th ஷெட்யூலா? 7th அந்த 7th ஷெட்யூல்ல ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து அந்த கான்கரண்ட் லிஸ்ட்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸ்பெசிஃபிக்கா என்ஜிஓஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்ல சேரிட்டி, இல்ல ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ராட் டேர்ம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது கீழே அந்த என்ஜிஓஸும் வருது. புரியுதுங்களா? ஸோ என்ஜிஓஸ் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணிருக்க ஏரியா இது. ஒருவேளை ஃபாரின்ல இருந்து ஃபண்டிங் வருது அப்படின்னா அதை ரெகுலேட் பண்றது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இன்னொன்னு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமா. புரியுதுங்களா? ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய ஃபண்டிங் வந்துட்டு வேற பர்பஸ்க்கு, அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு போய் சேருது, இல்ல டெரரிஸ்டுக்கு போய் சேருது, இல்ல வேற ஏதாவது ஆன்டி இந்தியன் ஆக்டிவிட்டிஸ், இல்ல ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு போகுது. இந்த மாதிரியான இது வந்து நிறைய வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா இது பண்றாங்க. ஃபாரின்ல இருந்து ஒரு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே எல்லாமே அப்ளிகபிள். அதை ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண என்ஜிஓஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு ஆனால் இது பண்றாங்க, அந்த ஃபண்டிங்கே போக விடுறாங்க. புரியுதுங்களா? இந்த ஆக்ட் வந்து எந்த எந்த இது கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா இல்ல வேற மினிஸ்ட்ரியா? அங்கேயே இருக்கிறனால ஆக்சுவலா ஜென்ரலா போகும்போது நீங்க திங்க் பண்ணி வரும்போது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இல்ல, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இதான் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அந்த போட்டோல கூட இருக்கிறது நான் தான். ஸோ யாருங்கெல்லாம் தேடிட்டு இருக்க வேணாம். ஒரு கான்ஃபரன்ஸ்ல நிற்கும் போது இன்டர்நேஷனல் அக்ரோ பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அப்போ அவர்கிட்ட மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. நல்லாவே பேசினாரு. ஸோ அப்போ வந்து அவர் நியர்லி 90s, மோர் தென் 90sல இருந்தாரு.
ஸோ அப்போ நானுமே எம்எஸ்சி சேர்ந்த புதுசு, எனக்குமே நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் நிறைய ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ பேசும்போது தான் அவர் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாரு, நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணாரு. ஸோ அந்த ரொம்ப பெரிய ஆளுங்கன்னா இந்த இது இல்லாம டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாம ஒரு வீல் சேர்ல தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஃப்ரம் எம்எஸ்எஸ்ஆர்எஃப், நான் ஒரு அஸ் அ கிரீன் ரெவல்யூஷன் ஆர்கிடெக்சரா நான் எதுவும் கேட்கல, ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆஸ் அ எம்எஸ்எஸ்ஆர்எஃப் ஃபவுண்டரா அவர் என்ன ஆக்டிவிட்டி ப்ளே பண்ணாரு அப்படின்றது கேள்வி. நான் சொன்னது ஒண்ணு மில்லட்ஸ் வச்சு சொன்னேன், அது தவிர ஏதாவது படிச்சிருக்கீங்களா? கடைசி காலத்துல வந்துட்டு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நிறைய பேசியிருப்பாரு, சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடா. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நிறைய பேசியிருப்பாரு லாஸ்ட்ல. புரியுதுங்களா? ஸோ மெயினா வந்துட்டு இந்த மில்லட்ஸ் வந்து எந்த ரீஜன்ல டார்கெட் பண்ணாங்க? மில்லட்ஸ் வந்துட்டு ட்ரெடிஷனல் மில்லட்ஸ் க்ரோ பண்ணணும், இல்ல அது மில்லட்ஸ் ரிலேட்டடான ஆக்சுவலா இவருனால தான் வந்துட்டு அந்த இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு பிஎம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி, பிஎம் வந்து யுஎன் அசம்பிளி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அப்படி வந்ததுதான் வந்து 2023 இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை பேசிஸா வச்சுட்டு சப்சிக்வெண்ட் இயர்ல நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. புரியுதுங்களா? இந்த டைம் ஏதாவது கேட்டிருந்தாங்கல்ல ஜிஎஸ்ல மில்லட்ஸ் வச்சு ஏதாவது கொஸ்டின் வந்துருந்துச்சா? ஜிஎஸ் 3ல என்ன கொஸ்டின் வச்சு மில்லட் ரிலேட்டடா? ஓகே. ஸோ அதை பேசிஸா வச்சு நிறைய யூபிஎஸ்சில நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல மில்லட்ஸ் பேசிஸா வச்சு நிறைய இருந்துச்சு. மெயினா இங்க ஃபோக்கஸ் ஆனது கொல்லி ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய, ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து அந்த கொல்லி ஹில்ஸ்ல வந்து மில்லட்ஸ் வந்து பாப்புலர். புரியுதுங்களா? அந்த ட்ரெடிஷனல் மில்லட்ஸ் இருக்கும்ல, ஃபிங்கர் மில்லட்டு, சாமை, வரகு, இந்த மாதிரி இருக்குல்ல, கேழ்வரகு, இதெல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே அங்க பாப்புலர். ஸோ அந்த மில்லட்ஸ் ரிலேட்டடான டெக்னாலஜி டிரான்ஸ்பர், இல்ல அந்த மில்லட்டோட சீட்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்றது, புரியுதுங்களா? அந்த மில்லட்ஸோட குவாலிட்டி எப்படி என்ஷூர் பண்றது, அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு ப்ளே பண்ணாரு. புரியுதுங்களா? ஃபிங்கர் மில்லட்ஸ் மெயினா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன் தி யூஸ் ஆஃப் ஃபிங்கர் மில்லட்ஸ், பல்ஸ் சீடர்ஸ், ஹனி பீ ரியரிங், டெய்ரி ஃபார்மிங், அதோட ப்ராசஸிங், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி த்ரெஷிங் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ப்ராசஸிங் பண்றது, இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்தது எந்த என்ஜிஓ? எம்எஸ்எஸ்ஆர்எஃப். ஃபவுண்டர் யார் இதோடது? எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இது வந்துட்டு அவங்க டெவலப் பண்ண பண்ணை ஆப். பண்ணைனா என்ன மீனிங், அப்ரிவேஷன் என்ன? இது தமிழ் பண்ணை இல்ல, பெஸ்ட் டிசீஸ் அட்வான்ஸ் நோட்டிபிகேஷன் அண்ட் நீட் பேஸ்டு அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன். பெஸ்ட் வருது, டிசீஸ் வருது, இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இதுல டெஃபினிஷன்ல பாத்தீங்க, அப்ரிவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் வருது, டிசீஸ் வருது, இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஆப் வச்சுட்டு? பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஃபோர்காஸ்டிங், அதாவது இன் அட்வான்ஸா சொல்றது. இந்த ஊர்ல இந்த பெஸ்ட் அட்டாக் வரப்போகுது, புரியுதுங்களா? வெதர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, மழை வரப்போகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை போய் சேர்க்கறதா வந்துட்டு இந்த ஆப்போட வேலை, பண்ணை ஆப்போட வேலை. புரியுதுங்களா? பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் ஐசிடி. ஐசிடினா என்ன? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. நிறைய அப்ளிகேஷன் நேத்திக்கு பார்த்தோம்ல, அக்மார்க்கு, வேற என்னென்ன ஆப் பார்த்தோம்? பூசா கிருஷி ஆப், உழவன் ஆப், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம்ல. ஸோ அந்த ஆப் லிஸ்ட்ல இதுவும் வருது, பண்ணை ஆப்பும் வருது. புரியுதுங்களா? ஸோ என்ன பர்பஸ்? இன்செக்ட் அண்ட் டிசீஸ் ஃபோர் வார்னிங் சிஸ்டம். ஃபோர் வார்னிங்னா என்ன மீனிங்? முன்னாடியே அறிவிக்கிறது, இல்ல முன்னாடியே வரப்போகுதுன்றது சொல்றது. லோக்கஸ்ட் வரப்போகுது, லோக்கஸ்ட் அட்டாக் இருக்குல்ல, ஸோ லோக்கஸ்ட் வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே சொல்றது. ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, இல்ல இந்த ஊர்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள்ல உங்க ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதை வந்து ஃபோர் வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ ட்ராக் மை கிராப் மாடியூல் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த இதுல, இந்த ஆப்ல வந்துட்டு ட்ராக் மை கிராப் மாடியூல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க? ட்ராக் மை கிராப் மாடியூல்ல எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க? போட்டோ எடுத்துட்டு இது சென்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு பேசுவாங்க. அவங்க ஆடியோ மூலியமாவோ இல்ல வீடியோவிலையோ இல்ல டெக்ஸ்ட் மூலியமாவோ சொல்லுவாங்க, இந்த கிராப் எப்படி மேனேஜ் பண்றது, இல்ல இந்த பெஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. அதான் வந்து ட்ராக் மை கிராப் மாடியூல்
A unique track my crop module was introduced for farmers to capture picture or videos of crops, to capture picture or videos of crops and post them with queries. Post them with queries. யூஸ்வலா நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம்ல, போட்டோ எடுத்துட்டு. ஸோ அதே மாதிரி இவங்க அந்த கிராப்போட போட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்துட்டு என்ன டவுட்டு அப்படின்றது, இந்த சிம்டம் இருக்கு, இது என்ன ரீசன், நீ மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியா இல்ல பெஸ்ட் அட்டாக்கா இல்ல டிசீஸ் அட்டாக்கா, எப்படி இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டினை வந்து கேட்கறது. புரியுதுங்களா? அவங்க எப்படி ரிப்ளை பண்றாங்க? ஆடியோ மூலியமாவோ இல்ல டெக்ஸ்ட் மூலியமாவோ ரிப்ளை பண்றாங்க. புரியுதுங்களா? இதுதான் பண்ணை ஆப் அப்படின்றது. இதையுமே கொண்டு வந்து நீங்க அந்த ஐசிடியோட ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு மற்ற கிளாஸ்லாம் இருக்கா? ஆமா, நாளைக்கு லீவ் விட்டுறலாம். நாளைக்கு லீவ் விட்டுறலாம். இங்கேயுமே பண்ணுவாங்க. ஓகேவா? நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு கிளாஸ் இல்ல, மறுபடியும் பார்ப்போம். புரியுதுங்களா? நாளைக்கு நாளான்னைக்கு வேணாம். ஸோ லாஸ்டா இருக்கிறது வந்து இந்த மானவலோக் என்ஜிஓ. லாஸ்டா இருக்க என்ஜிஓ இதுதான். ரெடி ஆயிட்டீங்க? அடுத்து நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு உடனே ரெடி ஆயிட்டீங்க. இன்னும் இந்த லாஸ்ட் என்ஜிஓ இருக்குமா? லாஸ்ட் மானவலோக் என்ஜிஓனா என்ன? மரத்வாடா நவநிர்மான் லோகாயத். மரத்வாடா நவநிர்மான் லோகாயத். இதை பத்தி சிம்பிளா அப்படியே சொல்லிடுறேன், நீங்க டீட்டெயிலா இதுல இருக்கும், நோட்ஸ்ல இருக்கும், படிங்க. புரியுதுங்களா? இவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, மரத்வாடா ரீஜன்றது எங்க இருக்கிறது? மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். மகாராஷ்டிரா ரீஜன்ல என்ன கிராப் பாப்புலரா கல்டிவேட் பண்ணுவாங்க? காட்டன். புரியுதுங்களா? இந்த காட்டன் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றது, புரியுதுங்களா? ஸோ அவங்களோட குறை தீர்க்கிறது, இது வந்துட்டு ஒரு ரோல். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பாக்குறது வந்துட்டு இது. புரியுதுங்களா? காட்டன் இல்ல மற்ற கிராப்ஸ் ஏதாவது கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அது சம்பந்தமான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் மெயின் ரோல். அதே மாதிரி கொரோனா டைம்ல நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். ஸோ அவங்களாம் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அங்கங்க வந்துட்டு மூவ் ஆக முடியாம மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபுட் ப்ரொவைட் பண்றதான சரி, இல்லை அவங்களுக்கு தேவையான நெசசரி அந்த சானிடரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சானிடரி நீட்ஸ் ஏதாவது ஃபுல்ஃபில் பண்றது, அது எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணாங்க. வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்களோட இனிஷியேட்டிவ். புரியுதுங்களா? வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லா என்ஜிஓஸும் பண்ணுவாங்க இந்த வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. பட் இவங்க அது இல்லாம இன்னும் அடிஷனலாவும் நிறைய பண்றாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களா, வயசானவங்களுக்கு வந்து திருப்தி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கிச்சன் மூலியமா ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா வந்துட்டு 2 வேளை சாப்பாடு ப்ரொவைட் பண்றாங்க எல்டர்லி பீப்புளுக்கு. புரியுதுங்களா? நம்ம எழுதுறது வந்துட்டு மெயினா நீங்க அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க, பட் மத்ததையும் நான் சொல்றேன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷக் பஞ்சாயத் அப்படின்னா என்ன மீனிங்? கிருஷக் பஞ்சாயத்னா என்ன மீனிங்? இதுக்கு மீனிங், டிக்ஷனரி மீனிங் வந்து ஃபார்மர்ஸ் கிளப் அப்படின்ற மீனிங். கிருஷக் பஞ்சாயத் அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, அப்ப ஃபார்மர்ஸ் கிளப்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ரோட்டரி கிளப், விமன்ஸ் கிளப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் கிளப்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னென்ன பிரச்சனையோ இல்லை என்ன தேவையோ இது எல்லாத்தையும் பேசுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்து கிருஷக் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார்மர்ஸ் கிளப் கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்ன நீட்ஸ், எந்த பிளான் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், புரியுதுங்களா? அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றது, என்ன மாதிரியான டெக்னாலஜி தேவை, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது ஒரு கூட்டம் தேவை இல்லையா? ஸோ அதான் வந்து ஃபார்மர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? லாஸ்டா இருக்கிறது வந்து லீகல் எய்டு கொடுக்குறாங்க. லீகல் எய்ட்னா என்ன? லீகல் எய்ட்னா என்ன? சட்டப்படி ஏதோ ஒரு அட்வொகேட்டோட தேவை இருக்கும்ல நிறைய இடத்துல. புரியுதுங்களா? உங்களோட நிலத்தை வந்துட்டு ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து அபகரிக்க பார்க்குது. ஸோ அப்போ வந்து சட்டப்படி ஒரு லாயரோட ஹெல்ப் தேவைப்படும் தெரியுமா? ஸோ அதுதான் வந்து லீகல் எய்ட் அப்படின்னு சொல்றோம். ப்ரீ லீகல் எய்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இவங்க என்ன ஹெல்ப் பண்றாங்க? இந்த மாணவர்களுக்கு என்ன எழுதுவீங்க? ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது என்ன மாதிரியான கிராப்புக்கு வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? காட்டன், மெயினா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காட்டன்ஸ், ஒரு சில ஆயில் சீட்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்றாங்க?
வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், அந்த ஃபார்மர்ஸ்க்கான கிளப், புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ்க்கான கிளப், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான லீகல் எய்டு இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த லாஸ்டா இருக்க ஸ்லைட்ல வந்துட்டு கொரோனா டைம்ல அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருப்பாங்கல்ல, அதான் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனவங்க, இல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போனவங்க வந்துட்டு லாக்டவுன்னால ஏதோ ஒரு இடத்துல மாட்டியிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் ஒரு இடத்துல வந்து மாட்டியிருப்பாங்க கொரோனா அப்ப. ஸோ அந்த மாதிரி மரத்தோட மாட்டின லேபர்ஸ்க்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு வந்து இவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் லாஸ்ட் ஸ்லைடு. புரியுதுங்களா? என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணிருக்கலாம்? ஃபுட் இல்ல க்ரோசரியா தேவையான அந்த க்ரோசரி நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது சானிட்டரி நீட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, புரியுதுங்களா? மாஸ்க் இல்ல வந்துட்டு ஏதாவது ஹேண்ட் சானிடைசர் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு பண்ண ஹெல்ப். ஸோ இதோட வந்துட்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து முடியுது. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்காமா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ஜிஓஸ்ல இருந்து ஓகே. ஆஃப்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகேம்மா, முடிச்சுக்கலாமா கிளாஸ்?